வலைத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வலைத்தமிழ் மற்றும் வள்ளுவர் குரல் குடும்பம் அமைப்பும் இணைந்து வழங்கும் எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியின் குரலோடு உறவாடு தொடர் நிகழ்வில் பல அறிஞர்களை சந்தித்து அவர்களுடைய இளமை பருவம், தொழில், திருக்குறள் பயணம் என பல சுவை ஆர்வமுள்ள வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்க இருப்பவர் ஆன்மீகம், காப்பியம், இலக்கியம், சமூகம், தனிமனித வாழ்க்கை என எந்த ஒரு தலைப்பில் பேசினாலும் அவற்றின் ஊடாக திருக்குறளின் நுண்ணிய வாழ்வியல் கருத்துக்களையும் தத்துவங்களையும் உலகெங்கும் ஓய்வில்லாது கொண்டு சென்று கொண்டிருப்பவர். கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கு இலக்கணமாக விளங்கி வரும் கம்பவாரதி என்று தமிழர்களால் அன்போடு அழைக்கப்படும் உயர் திரு இலங்கை ஜெயராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா, வாங்க. இந்த நிகழ்வில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது ஐயா அவருடைய தன் விவர குறிப்பினை சுருக்கமாக பார்க்கலாம். ஐயா அவர்கள் அக்டோபர் 24, 1957 யாழ்ப்பாணம் நல்லூரில் இலங்கை ராஜா குலமணி அவர்களின் மகனாக செட்டிக்குளத்தில் பிறந்தவர். இப்பொழுது இலங்கை வெள்ளவத்தையில் வாழ்ந்து வருகிறார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அறிவியல் பயின்றுள்ளார். இவர் இலக்கிய பேச்சாளர், மத சொற்பொழிவாளர். ஆண்டுதோறும் இலங்கையில் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் கம்பன் விழாக்களையும் இசை விழாக்களையும் நாட்டிய விழாக்களையும் நடத்தி வருகிறார். உகரம் இணைய இதழில் தொடர்ச்சியாக இலக்கியம், அரசியல், சமயம், சமூகம் சார்ந்த கட்டுரைகளை எழுதி வருவதோடு வாசகர்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளித்து வருகிறார். இவர் அகில இலங்கை கம்பன் கழகம், யாழ்ப்பாண கம்பன் கழகம், கொழும்பு ஐஸ்வர்யலட்சுமி தத்துவ திருக்கோயில் ஆகியவற்றின் நிறுவனரும் ஆவார். இவர் திருக்குறள் தொடர்பாக நிறைய பணிகள் செய்து வருகிறார். நிறைய பேச்சுரைகள், வகுப்புகள் நடத்தி வருகிறார். அவற்றை குறித்து விரிவாக நம்முடைய நேர்காணலில் பார்ப்போம். ஐயா அவர்கள் எழுதியுள்ள நூல்களில் சில அழியா அழகு, பழம் பண்டிதரின் பகிரங்க கடிதங்கள், உலகம் யாவையும், மாருதி பேருரைகள், விஸ்வரூபம், செல்லும் சொல் வல்லாம், ஜெயராஜ்யம், உன்னை சரணடைந்து, இன்னும் பல நூல்கள் இருக்கலாம். இங்கே நாம் அதை சொல்ல விட்டிருக்கலாம். அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் நிறைய கருத்தரங்கங்கள், பேச்சுக்களுக்கு பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். திருக்குறள், கம்பராமாயணம் போன்ற மரபு இலக்கியங்களிலும் சைவ சித்தாந்தத்திலும் அறிவுடைய இவர் அவை பற்றி இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொடர் சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார். ஐயா அவர்கள் பெற்றுள்ள விருதுகள் ஏராளம். இவரால் விருதுக்கு பெருமையா, விருதுகளால் இவருக்கு பெருமையா என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இவரால் தான் விருதுகளுக்கே பெருமை என்று நான் கருதுகிறேன். கம்பராமாயணம் தொடர்பாக சொற்பொழிவுகளை ஆற்றும் இவருக்கு யாழ்ப்பாணம் திருநெல்வேலி தலங்காவில் ஆலயத்தினர் கம்பவாரதி என்ற பட்டத்தை வழங்கினர். கம்பர் விருதினை தமிழக அரசு 2017 ஆண்டு வழங்கியது. சித்தாந்த கலாநிதி, சிவஞான கலாநிதி, கம்ப கலாநிதி, உலக சாதனையாளர் விருது, பானுமதி அறக்கட்டளை பரிசு, கம்பர் சீர் பரவுவார் விருது, கபிலர் விருது, கம்பன் விருது என பல விருதுகளை ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார். அத்தகைய சிறப்புடைய ஐயா அவர்களை இன்றைய நேர்காணலில் வரவேற்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம் என்று கூறுவார்கள். அந்த வகையில் ஐயாவோடு நெடுங்கால தொடர்பில் இருக்கும் செந்தில் அவர்களையும் ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் அந்த தொடர்பினை குறித்து பேசுமாறு இப்போது அழைக்கிறேன். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். ஐயாவுக்கும் உங்களுக்கு இடையில நான் ரொம்ப நேரம் இருக்க விரும்பல. அதாவது உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களின் உள்ளங்களில், இல்லங்களில் நிறைந்திருக்கிறார். எல்லா வயதினரும் விரும்பக்கூடிய அளவுக்கு அந்த செல சொல்லுதல்னு வள்ளுவர் சொல்லுவார். அந்த மாதிரி செல சொல்லுவதில் ஐயா இன்னைக்கு சமகாலத்துல வேற யாரும் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. அது மேலும் வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவாரு,
இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். அறத்தை தானும் பின்பற்றி அறத்தை உணர்ந்து அதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இன்பம் பெரிய இன்பம். அந்த இதை தான் வந்து ஐயா பண்ணிட்டு நான் நினைக்கிறேன். கற்கை கசடர் அறக்கட்டளை செந்தில் நம்மோடு இணைஞ்சிருக்கார். செந்தில் இந்த குரல் பயணம் ஒரு பெரிய பயணம், அதுல ஒரு ஒரு சுவைமிக்க பயணம். செந்திலும் நம்மோட ஐயாவுடைய சிறப்பு கலந்துரையாடல் இணைஞ்சிருக்கார். செந்தில், உங்களை நீங்க அறிமுகப்படுத்துறது நம்ம அடுத்த ஐயா போயிடுவோம். வணக்கம் ஐயா. இங்க இருக்கிற ஐயா, இளங்கோவன் ஐயா மாதிரியான எந்த சிறப்பு தகுதிகளும் இல்லாத ஒரு சாமானியன். தமிழும் முழுசா தெரியாது, திருக்குறளும் எங்களுக்கு முழுசா தெரியாது. ஆனா ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும், இளங்கோவன் ஐயா சொன்ன மாதிரி பல ஜென்மங்களா எங்களுக்கு ஐயாவோட ஒரு தொடர்பு இருக்குதுங்கிறது மட்டும் ஐயாவோட பழக துவங்கின இந்த சில ஆண்டுகள்ல உணர்றோம். இது இறை செயல்தான். ஐயாவோட எங்களை வந்து வாழ்க்கையில இணைச்சதுங்கிறது இறை செயல் அப்படிங்கிறத நாங்க முழுமையா நம்புறோம். அந்த ஒரு இறையருளின் காரணத்தினால ஏதோ கொஞ்சம் தமிழும், அதை விட ஏதோ கொஞ்சம் திருக்குறளையும், இன்னைக்குதான் 4.5 ஆண்டுகளுக்கு அப்புறமா 500வது குறள் இன்றைக்கு காலை வகுப்புலதான் கேட்டோம் ஐயா சொல்ல. அதனால அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு வந்து திருக்குறளோட அறிமுகமும் தமிழோட அறிமுகமும் உண்டு. ஆனா அந்த கொஞ்சம் அறிமுகமே ஐயா ஒரு கதை சொல்லுவாங்க, மண் கூட ஒரு பாட்டி கதை சொல்லுவாங்க. அது போல எங்களால அவர் சொல்றது எல்லாத்தையும் கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்க்க முடியுதோ இல்லையோ, ஆனா எங்க அளவுல நாங்க வந்து சுத்தம் அடைஞ்சிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அவருடைய திருவடிகளை வணங்கி இந்த நிகழ்ச்சியை இனிதே துவங்குவதற்கு ஏற்பாடு செய்த இளங்கோவன் ஐயாவுக்கும் வலைதமிழ் அமைப்பிற்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஐயா, சீன பெருஞ்சுவர் ஒரு நாள் கட்டுறது கிடையாது, தஞ்சை கோயில் ஒரு நாள் கட்டுறது கிடையாது. ஐயாவுடைய இந்த பயணம்ங்கிறது இளமை காலத்துல இருந்து ஒவ்வொரு செங்கலா பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறது. அந்த வகையில வந்து ஐயாவுடைய நாங்க என்ன நினைக்கிறோம், முறைப்படி இப்ப ஐயாவுடைய வாழ்க்கை வந்து பலருக்கு உந்து சக்தியா இருக்கும். நம்ம திருக்குறள் வகுப்புல இருக்கக்கூடிய கேள்வி பதிலையே நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க ஐயா, எப்படி அது மக்களை மாற்றி கொண்டு இருக்கிறதுன்னு நம்ம நல்லா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த வகையில வந்து இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் எங்கய்யா, எப்படியெல்லாம் அறம், குறிப்பா குறள் அறம் மனிதர்களை செதுக்கி இருக்கிறது. நான் அப்படி சொல்லுவோம், இது வரைக்கும் நாங்க பார்த்தது வரைக்கும் இங்கே கண்டக்டர் முதல் கண்டாக்டர் வரையும் சொல்லுவோம். ஒரு அரசு பேருந்து நடத்துனரையும் கனக சுப்பிரமணியன் அவரை பண்ணிருக்கோம், ரமேஷ்னு கண் மருத்துவர் அவரை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி குறள் அறம் பல மனிதர்களை வழி நடத்திட்டு இருக்கீங்க. அது மாதிரி உங்க வாழ்க்கையில இளமை பருவத்தை பத்தி, பெற்றோர்களை பத்தி, இளமை பருவத்தை பத்தி அங்கிருந்து நம்ம கொஞ்சம் ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களை பத்தி தெரியாத செய்திகள் பொதுவெளியில ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இந்த பகுதியிலிருந்து ஆரம்பிப்போம், ஆற்றோடைய ஊற்றுல இருந்து ஆரம்பிப்போம்னு பாக்குறாங்க. இந்த கங்கை நதி எங்க இருந்து ஆரம்பிக்குது, எப்படி பிரவாகமா மாறுது, அதை போக பார்ப்பங்க. உங்களுடைய இளமை பருவம், பெற்றோர்கள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மிக நன்றி ஐயா. நீங்கள் எல்லாரும் என் மேல் காட்டுகிற அன்புக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகள் இருந்த அந்த அன்பு பெருக்கை நான் புரிந்து கொண்டேன். அதனாலே நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை உங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக கொள்கிறேனே தவிர என்னுடைய தகுதியினுடைய தலைப்பாடு என்று நான் நினைக்கவில்லை. என்னுடைய ஆரம்ப காலம் பற்றி சொல்வதானால், நான் கடவுளாலே ஏதோ விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன் என்று நான் என்னை பற்றியே நினைத்துக் கொள்வேன். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது என்பது எனக்கு இளமை பருவத்திலே எனக்கும் தெரியாது, என்னை சார்ந்திருந்த யாருக்குமே தெரியாமல் தான் இருந்தது. என்னுடைய தந்தையார் ஒரு ஓசியராக வேலை பார்த்தவர். அவருக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் ரொம்ப ஆங்கில புலமை கொண்டவர். அவர் இளமை காலத்திலே என்னுடைய தந்தையார், பாட்டனார் எல்லாரும் சிங்கப்பூரிலே வாழ்ந்தார்கள். அதனாலே ஆங்கிலம்தான் அவர்களுக்கு நல்ல கைவந்த மொழியாக இருந்தது. தமிழோடு அவர் பெரிய சமய பெற்றாளரும் இல்லை. அவர் கடவுள் எதிர்ப்பாளர் இல்லையே தவிர சமயம் அவர் இருந்து அதிகம் ஒரு தேவாரம் பாடியோ அப்படியோ நான் அதிகம் கேட்டது கூட இல்லை. அதான் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை. என்னுடைய தாயார் ஒரு
ஒரு வீட்டு பெண்மணி என்றால் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்கிறார்களே, எனக்கு எனக்கு 2 அக்கா, ஒரு அண்ணன், நான் இப்படித்தான் ஆரம்பத்திலே இருந்தோம். எனக்கு 11 வயது வரும் வரைக்கும் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் 4 பிள்ளைகள். என் 11 வயதுக்கு பிறகு எனக்கு ஒரு தங்கை பிறந்தார். அதனோடு சேர்ந்து நாங்கள் 5 இப்பொழுது அந்த தங்கை உயிரோடு இல்லை. அவள் இப்பொழுது நான் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு அவள் இறந்து விட்டாள். ஆஸ்திரேலியாவிலே போயிருந்து இறந்து விட்டாள். என்னுடைய அண்ணன் லண்டனிலே இருக்கிறார். ஒரு அக்கா, என்னுடைய தமக்கையார் ஒருவர் ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறார். நானும் இன்னொரு அக்காவும் என்னுடைய தமக்கையாரும் இங்கே இருக்கிறோம். இதுதான் என்னுடைய குடும்பம் பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். என்னுடைய தந்தையார் ஓசியராக இருந்த காலத்தினாலே அந்த காலத்திலே அவருக்கு டிரான்ஸ்பர் அடிக்கடி ஊர் விட்டு ஊர் போகிற சூழ்நிலை. அவர் பிள்ளைகள் மேலே ரொம்ப கற்றுக்கொண்டவர். அதனாலே அவர் அந்த காலத்திலே யாழ்ப்பாணத்திலே இருந்த பெரும்பான்மையான குடும்பங்களிலே இந்த டிரான்ஸ்பர் வருகிற பொழுது குடும்பத்தை யாழ்ப்பாணத்திலே விட்டுவிட்டு ஆண்கள் போய் வெளியூர்களிலே வேலை செய்துவிட்டு மாதம் ஒரு தரம் வந்து போகிற மாதிரித்தான் அந்த காலத்து சூழ்நிலை இருந்தது. ஆனால் என்னுடைய தந்தையார் பிள்ளைகளை விட்டு இருக்க மாட்டார். அந்த பற்றுதல் காரணமாக எங்கெங்கு அவருக்கு வேலைக்கு டிரான்ஸ்பர் வந்ததோ அங்கெல்லாம் எங்களை கூட்டிக் கொண்டு போனார். அப்படி நாங்கள் போன ஊர்கள் பல. இப்பொழுது கூட நீங்கள் அறிமுகப்படுத்துகிற பொழுது செட்டிக்குளத்திலே பிறந்தார் என்றோடனே இப்படித்தான் அது என்னுடைய பயோடேட்டாலே அப்படி போட்டு வைத்திருக்கிறார்கள், நான் பிறந்த இடம் என்பதாலே. ஆனால் அந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. பல பேர் நான் செட்டிக்குளம் என்ற ஊரை சார்ந்தவன் என்று நினைக்கிறார்கள். அந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. என்னுடைய தந்தையார் வேலை காரணமாக டிரான்ஸ்பர் ஆக போயிருந்த இடத்திலே அந்த ஊரிலே தான் நான் பிறந்தேன். என்னுடைய தந்தையாருடைய ஊர் யாழ்ப்பாணத்தின் நல்லூர். என்னுடைய தாயாருடைய ஊர் சண்டிலிப்பாய் என்று யாழ்ப்பாணத்திலே ஒரு கிராமம். இதுதான் என்னுடைய சொந்த பிறப்பிடங்கள். என்னுடைய தந்தையாருடைய இடம் நல்லூர். வேலை காரணமாக போயிருந்த இடத்திலே செட்டிக்குளம் என்ற இடத்திலே தான் நான் பிறந்தேன். அது ரொம்ப பிற்பட்ட ஒரு இடம். என்னவென்றால் கடவுள் எனக்கு நான் எல்லோருடையும் விளையாட்டாக சொல்வது, நான் பிறந்த இடம் என்பது ஒரு காட்டு பகுதி. அது ஒரு முல்லை நிலம், காடு சார்ந்த இடம் தான் அந்த செட்டிக்குளம் என்ற பகுதி. அங்கே பிறந்தது எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் நினைக்கிறேன் ஒரு பிறந்து ஓராண்டு அல்லது 2-3 வயதுக்குள்ளே நான் அடுத்த இடத்துக்கு எங்களுடைய அப்பா டிரான்ஸ்பர்லே போகிறார். அந்த இடம் குசல்லாவை என்று சொல்லுகிற ஒரு மலைநாட்டு இடம். இங்கே எங்களுடைய இலங்கையினுடைய ஒரு மலைநாட்டு பகுதி. அது அங்கே நான் ஒரு 4ஆம் வகுப்பு வரை அங்கே படித்தேன். அது முடிந்த பிறகு அடுத்த டிரான்ஸ்பர் எங்களுடைய அப்பாவுக்கு வந்தது. அது சிலாவம் என்கின்ற ஒரு இடம் இலங்கையிலே தான். அது கடல் சார்ந்த பகுதி. அதற்கு பிறகு அங்கே படிப்பு முடித்துக் கொண்டுதான் திருப்பி நான் யாழ்ப்பாணத்துக்கு படிக்க வந்தேன். நான் யாழ்ப்பாணத்துக்கு படிக்க வருகிற பொழுது 8ஆம் வகுப்பிலே தான் வந்து சேர்ந்தேன். யாழ்ப்பாணத்திலே என்னுடைய தாயாருடைய கிராமத்திலே தான் இருந்தோம். அது வயலும் சார்ந்த இடமுமாக இருந்தது. நான் விளையாட்டாக சொல்வேன், என்னை கடவுள் முல்லை நேரத்திலே பிறக்க வைத்து பிறகு குறிஞ்சிக்கு அனுப்பி பிறகு நெய்தலுக்கு போய் பிறகு மருதத்துக்கு கொண்டு வந்தார். நான் நிலமும் சுற்றியவன் என்று நான் என்னை பற்றி சொல்லிக் கொள்வேன். இதுதான் என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையாக இருந்தது. நான் 4வது பிள்ளையாக இருந்ததால் எனக்கு வீட்டிலே நான் தாயாருடைய செல்லமாக இருந்தேன். என் கடைசி பிள்ளைகள் தாயார் பெரும்பாலும் தாயினுடைய அன்புக்கு ஆளாடுவார்கள். நாங்கள் குசல்லாவையிலே இருந்த காலம் தொடக்கம் தான். அதாவது நான் அந்த மலைநாடு என்று சொன்னேனே, அங்கே இருந்தவர் தான் எனக்கு ஓரிரு சம்பவங்கள் என் வாழ்க்கையிலே ஞாபகம் இருக்கிறது. செட்டிக்குளம் என்பது பிறந்ததை தவிர எனக்கு அங்கு கிளந்த அந்த இடம் ஒன்றும் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த குசல்லாவை என்ற பகுதிக்குள்ளே சில ஞாபகங்கள் இப்பொழுதும் பதிவாகியிருக்கு. எனக்கு நான் சில நேரத்தில் ஆச்சரியப்படுவேன். 3 வயது 4 வயதிலே எனக்கு நடந்த சம்பவங்கள் கூட சிலது என் மனதிலே இப்பொழுதும் என் ஞாபகத்திலே இருக்கிறது. எல்லாருக்கும் அப்படி இருக்குமோ தெரியவில்லை. எனக்கு அந்த சம்பவங்கள் சிலது மனதிலே பதிவாக இருக்கிறது. அங்கேதான் நான் அப்போதான் பள்ளிக்கூடத்துக்கு என்னை அனுப்பினார். அது அங்கேயும் படிப்பு பெரிய உயர்ந்த ஒரு இடம் அல்ல. நான் என்னுடைய யாழ்ப்பாணத்திலே தமிழ் நல்ல ஆழமான தமிழறிவு யாழ்ப்பாணத்திலே ஆசிரியர்களுக்கு, யாழ்ப்பாணத்திலே படித்த இளைஞர்களுக்கெல்லாம் யாழ்ப்பாணத்திலே நல்ல ஆழத்தமிழறிவு இருந்தது. எனக்கு அந்த அறிவு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் நான் பிறந்த இடம் அதிலே நான் படிக்கவில்லை. குசல்லாவை என்பது மலைநாடு. மலைநாட்டிலே
தமிழ் மொழி மட்டுமல்ல, கல்வியே நாங்கள் படித்த காலத்திலே மிகத்தரம் குறைந்த கல்வியாகத்தான் இருந்தது. அதுவும் தமிழை பொறுத்தளவிலே மிகத்தரம் குறைந்த தமிழ் தான் அங்கே இருந்தது. அதற்கு பிறகு சிலாபம் என்ற இடத்துக்கு போன பொழுது அது கிட்டத்தட்ட சிங்கள பகுதியில் நிறைந்த ஒரு ஊர். அங்கேயும் தமிழ் கல்வி இலக்கணம் என்பது நான் படிக்கவே இல்லை. அது எனக்கு கிடைத்த யாழ்ப்பாணத்திலே என்றால் ஒரு 5-6ஆம் வகுப்புக்குள்ளே இலக்கண அடிப்படை அறிவு பெற்று விடுவார்கள். நான் அந்த சிலாபத்திலே 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு வரையும் படித்தேன். அங்கே இலக்கணம் என்று எனக்கு ஒரு ஆசிரியர்கள் ஒன்றும் சொல்லித் தந்தது இல்லை. அதற்கு பிறகு நான் யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்து, யாழ்ப்பாணத்திலே மிக பிரசித்தமான கல்லூரி யாழ் இந்து கல்லூரி. கல்லூரி என்கிற பொழுது தமிழ்நாட்டிலே நீங்கள் சொல்லுகிற கல்லூரி அல்ல எங்களுடைய கல்லூரி அமைப்பு. உங்களுடைய கல்லூரிகளிலே பட்டப்படிப்பு வரை படிக்கலாம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலே கல்லூரிகள் என்று சொல்வது உங்களுடைய அந்த +2 என்கின்ற வகுப்பு வரையும் தான் அங்கே இருக்கும். எங்களுக்கு பட்டப்படிப்பு எல்லாம் யூனிவர்சிட்டியிலே போதான் படிக்க வேண்டும் என்பதுதான் இலங்கை கல்வி முறையிலே இருக்கிற அமைப்பு. அங்கே என்னவென்று கேட்டால் கல்லூரி என்று அவற்றைத்தான் சொல்வார்கள். நான் போய் படித்த கல்லூரி என்பது யாழ்ப்பாணத்தின் பிரசித்தி பெற்றிருந்த ஒரு கல்லூரி. மகாத்மா காந்தி அந்த கல்லூரியிலே வந்து பேசியிருக்கிறார், விவேகானந்தர் வந்து பேசியிருக்கிறார். அப்படியே ஒரு வரலாற்று புகழ் கொண்ட ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியிலே தந்தையினுடைய செல்வாக்கு காரணமாக நான் போய் சேர்ந்தேன். எனக்கு அங்கே அட்மிஷன் கிடைப்பது என்பது ரொம்ப கஷ்டம். சோதனை வைத்துத்தான் எடுப்பார்கள். அங்கே போய் சேர்வதற்கு எனக்கு அந்த சோதனையிலே நான் போதிய புள்ளி எடுக்கவில்லை. பிறகு என்னுடைய தந்தையினுடைய செல்வாக்கின் காரணமாக ஏதோ விதத்திலே என்னவோ பண்ணி என்னையும் சேர்த்து கொண்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அதுக்கு பின்னாலே வருகிறேன். என்னுடைய தமிழ் ஆர்வம் தொடங்கிய இடம் பற்றி நான் சிந்திக்கிறது உண்டு. எனக்கு எப்போ இது ஆரம்பித்திருக்கும் ஏனென்றால் எங்கள் வீட்டிலே தமிழ் என்ற தமிழ் ஆசிரியர்களோ தமிழ் படித்தவர்களோ இல்லை. எங்களுடைய உறவு வட்டத்துக்குள்ளேயும் அப்படி ஒருவரும் இல்லை. எனக்கு பிற்காலத்திலே அண்மை காலத்திலே எனக்கு எங்கே இருந்து இந்த வித்தை எனக்குள்ளே விழுந்தது என்று நான் நினைப்பேன். என்னுடைய தந்தையினுடைய தங்கச்சியார் ஒருவர் இருந்தார். அவர் 95 வயது லண்டனிலே இப்ப போன வருஷம் தான் இருந்தார். அவர் இங்கே வந்தபோது நான் அவரிடம் இருந்து கேட்பேன், யார் எங்களுடைய குடும்பத்திலே யாராவது இருந்தார்களா என்று. எங்கோ ஒரு வித்து இல்லாமல் எப்படி இது வந்திருக்க முடியும் என்பதற்காக ஆராய்ந்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார், என்னுடைய தந்தையினுடைய அவருடைய தந்தை ஒரு தமிழாசிரியராக இருந்தார் என்ற செய்தியை அவர் சொல்ல பொழுது அப்ப நான் நினைத்தேன், அப்ப அங்கே இருந்துதான் இந்த வித்து வந்திருக்குமாக்கும் என்று நினைத்தேன். மற்றபடி எங்கள் குடும்ப சூழலிலே அதற்கான வாய்ப்பே இருக்கவில்லை. எனக்கு தமிழ் ஆர்வம் முதல் தொடங்கியது என்பது, நான் அப்பொழுது சொல்லாவை என்ற ஊரிலே படிக்கிறேன் என்றால் 2ஆம் வகுப்போ 1ஆம் வகுப்போ அப்படி படித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அண்ணன் என் மேலே ரொம்ப விருப்பம் உடையவர். இன்றைக்கும் கூட அவர் எனக்கு ஒரு சின்ன தலையீடு என்றாலே அவர் துடிப்பார். அப்படியே ஒரு என் மேலே எல்லையற்ற பிரியம் கொண்டாவர். நாங்கள் அவரும் சின்ன பிள்ளைலாம். ஆனா அவருக்கு அப்பொழுது வாசிக்க தெரியும். என்னை விட ஒரு 3-4 வயது தான் மூத்தவர். வாசிப்பார், புத்தகங்கள் வாசிப்பார். அவர் எங்களுடைய தந்தையார் அந்த காலத்திலே அவர் வாசிப்பதில்லையே தவிர வீட்டுக்கு வருகிற பொழுது இந்த ஆனந்த விடன், குமுதம், கல்கி, அப்பொழுது கல்கி தான் பிரபல்யமாக இருந்தது. கல்கி போன்ற புத்தகங்களை வாங்கி கொண்டு வருவார். நான் சின்ன வயசு என்றபடியால் நான் வீட்டிலே இருப்பேன். என்னுடைய அண்ணன் அக்கா 2 பேரும் பள்ளிக்கூடம் போய் வருவார்கள். இந்த புத்தகத்தை அப்பா கொண்டு வந்தவுடனே அதை கைப்பற்றுகிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. நான் வீட்டிலேயே இருக்க முடியாது. அந்த புத்தகத்தை நான் எடுத்துக்கொள்வேன். அதை படிப்பதற்கு சகோதரர்களுக்குள்ளே சண்டை நடக்கும். அக்கா கேட்பார், அண்ணன் கேட்பார். அப்போது ஒரு நிபந்தனை வைத்துக் கொள்வேன், எனக்கு வாசித்து காட்ட வேண்டும், அப்பொழுதுதான் நான் தருவேன் என்று சொன்னால் என்னுடைய அண்ணன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். அந்த நாட்களிலே தான் கல்வியிலே ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் எழுதி கொண்டிருந்தார். ராமாயணம் என்ற பெயரிலே சக்கரவர்த்தி திருமகன் என்ற ராமாயண கதையை அந்த காலத்திலே தொடர்ச்சியாக எழுதினார். திருவானந்த வாரியார் தந்த புராணம் எழுதி கொண்டிருந்தார். எனக்கு என்னுடைய அண்ணன் வாசித்து காட்டுவார். எப்படி என்றால் கட்டிலே அவர் படுத்துக் கொண்டு வாசிப்பார், அவருக்கு பக்கத்திலே படுத்துக் கொண்டு கதை கேட்பேன். இதுதான் எனக்கு ஏற்பட்ட முதல் தமிழ் சார்ந்த தொடர்பு. ஒரு வெறும் கதை கேட்கிற ஆர்வமாக அந்த வயதிலேயே எனக்கு இதுகளை கேட்டு பழக்கப்படுத்தினேன். அதற்கு பிறகு அந்த தொடர்பு குறைந்து விட்டது. அது மிகச் சின்ன வயதிலே நடந்த சம்பவம். அதற்கு பிறகு சிலாபம் என்ற இடத்துக்கு வருகிறோம். நான் சொன்னேனே சிங்கள பகுதி, அது ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே தான் அங்கே படித்தேன். அது கடுமையான ஒரு பாதிரியார் தான் அதற்கு பிரின்சிபலாக இருந்தார்.
சமயத்தை பொறுத்தவரை அவர்கள் கடும்போக்கு உள்ளவர்கள். கிறிஸ்தவ மதத்தை தவிர வேறு மதத்தை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நாங்கள் எல்லாரும் கூட காலையிலே முழங்காலிலே இருந்து பிரார்த்தனை பண்ண வேண்டும். அது சைவ பிள்ளைகளோ எந்த பிள்ளைகளாலும் அங்கு அது சட்டமாக இருக்கும். அங்கு படிக்கிற காலத்திலே எங்களுக்கு ஒரு ஆசிரியர் வந்தார். என்னுடைய 2வது தமிழ் தூண்டுதல் என்று நான் அதை நினைப்பது உண்டு. அங்கே சுப்பிரமணிய மாஸ்டர் என்று ஒரு மாஸ்டர் அவர் இப்ப வந்து விட்டார். ரொம்ப எளிமையானவர், ரொம்ப வெகுளித்தன்மை கொண்டவர், அன்பானவர், எல்லாரிலும் அன்பு செய்வார், அதே நேரத்திலே பிடிவாதக்காரர். அவர் வந்த பிறகு சைவ பிள்ளைகளை கிறிஸ்தவ பிரார்த்தனையிலே நான் விட மாட்டேன் என்று அது ரொம்ப அவர்களுடைய ஊர், அவர்களுடைய சூழல், அவர்களுடைய கல்லூரி, அவர் டிபார்ட்மெண்ட் வரையும் போய் சண்டை பிடித்தார். சைவ பிள்ளைகளுக்கு தனியே பிரார்த்தனை நாங்கள் செய்ய வேண்டும் என்று வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு நாங்கள் தனியே ஒரு அறையிலே இருந்து எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். அவர் சில தேவாரம் முதலியவற்றை சொல்லித் தருவார். அதுதான் எனக்கு 2வது சமய தூண்டுதலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு உங்களை தூண்டுதல் செய்வதற்காக சைவ பிள்ளைகள் எல்லாரையும் வைத்து, உங்களுக்கு தெரியும் இந்த டிவி அதில் அப்துல் ஹமீத் என்றவர் இந்த பாட்டுக்கு பாட்டு என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அது ரொம்ப பிரபலியமாக இருந்தது. அதற்கு முந்தின காலம், நான் சொல்வது 60ஆம் ஆண்டுகளிலே தான் நான் இப்ப சொல்லுகிற கதை. அதெல்லாம் பின்னுக்கு நடந்தது. எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவார். மாணவர்களை இருத்தி வைத்து ஏதாவது ஒரு தேவாரம் அல்லது ஒரு திருவாசகம் அல்லது அவை பாடல் ஏதாவது ஒரு பாடலை அவர் தொடக்கி விடுவார். அவர் விடுகிற இடத்திலே நாங்கள் சொல்லிக் கொண்டு போக வேண்டும். இப்படி சொல்லி 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 இந்த பாடல்களிலே ஒரு ஈடுபாட்டை அவர் ஏற்படுத்தினார். அவர்தான் என்னுடைய 2வது தூண்டுதலாக இருந்தது. இந்த தமிழ் வயது என்னங்க இருக்கும் ஐயாவுக்கு? அப்ப எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 10 வயதும் அதுதான் நான் அப்பொழுது 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். 5 அல்லது 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு இந்த காலக்கணிப்புகள் ரொம்ப மறந்து போய்விடுகிற ஒரு ஆள் என்றபடியால் சரியாக தெரியல. 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புக்குள்ளே தான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ எங்களுடைய அந்த ஊரிலே இருந்தவர்கள் எல்லாரும் பெரிய வளர்ச்சி பெற்றவர்கள் இல்லை. எங்களுடைய தந்தையார் அப்பொழுது டவுன் ஓசியராக அந்த ஊர்லயே இருந்தார். அந்த காலத்திலே எங்களுடைய ஓசியர்மாருக்கு நல்ல உழைப்பு. அதனாலே எங்களோட அப்பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜமீன்தார் மாதிரி அங்கே வாழ்ந்தார். அந்த ஊர்லே வில்லு வண்டியில் வைத்திருந்தார். ஒரு பெரிய செல்வம். நாங்கள் செல்வத்திலே திளைத்து வாழ்ந்த காலம் அந்த காலம். அப்படி நல்ல வசதி பண்ணி வைத்திருந்தார். எங்கள் வீட்டிலே எந்த நாளும் விருந்தினர்கள் இருப்பார்கள். என் தாயார் களைப்பில்லாமல் சமைத்து போடுவார். என்னுடைய தந்தையார் பொருள் சேர்க்கவில்லை. எங்களுக்கு அவர் பணம் சேர்த்து ஒரு சொத்து சேர்த்து வைத்து போகவில்லை. வந்தவர்களுக்கெல்லாம் விருந்து போடுவார். பொருள் செலவழிப்பதிலே எந்தவித கண்டித்தனமும் பண்ண மாட்டார். அவரை நினைத்து நான் எப்பொழுதும் ஆச்சரியப்படும். எவ்வளவு செலவு செய்வார் என்று நான் நினைத்து பார்ப்பேன். அந்த நாட்டிலேயே பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கு எங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் எங்களுக்கு சாப்பாடுகள் தருவார். அதெல்லாம் வீட்டிலே சாதாரணமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த கேண்டஸ் ஸ்லாப் வந்து சாக்லேட்ல இந்த கேண்டஸ் சாக்லேட் அந்த பெட்டியாக வரும். அதை ஒரு பெட்டியாக தான் வாங்கி கொண்டு வருவார். ஒரு பெட்டி என்றால் 100 ஸ்லாப் உள்ளத பெட்டியாக தான் வந்து வீட்டிலே வைப்பார். ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடைத்து விடுவார். நாங்கள் சாப்பிட்ட பிறகு வாழைப்பழம் உரித்து தின்பது கூட ஒரு ஸ்லாப் உரித்து அப்படியே சாப்பிடுவோம். எனக்கு இப்பொழுதும் அதுகள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது. அவ்வளவு செல்வச் செழிப்பாக எங்களை அவர் வளர்த்தார். அதனாலே அந்த ஊரிலே என்னுடைய தந்தையார் ஒரு பெரியவர் என்கிற நினைப்பு இருந்தது. பள்ளிக்கூடத்திலே அதனாலே எங்களுக்கு ஒரு செல்வாக்கு. நாங்கள் ஐயா அப்பாவை நாங்கள் ஐயா என்றுதான் அழைப்போம். அவருடைய பிள்ளைகள் என்றார்களே. கல்லூரியிலேயும் எங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. கல்லூரியில பாடசாலை. அதனாலே ஒரு முறை அங்கே ஒரு தமிழ் பேச்சு போட்டி நடந்தது. அந்த கல்லூரியில பாடசாலையிலே அந்த பாடசாலையிலே ஒரு பேச்சு போட்டி. அந்த பேச்சு போட்டிக்கு பேச்சை எழுதி மாணவர்களுக்கு கொடுப்பார்கள். அதை பாடமாக்கி பேச வேண்டும். எனக்கு அப்பொழுது இந்த பேச வேண்டும் என்போ அல்லது இதோ எந்தவித நாட்டமும் இல்லை. நான் சும்மா இந்த படித்த எனக்கு விருப்பத்துக்கு வாசித்திருக்கிறத பேச்சு கீச்செல்லாம் எனக்கு நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பிள்ளையாக இருந்தேன். எங்கள் வீட்டில் விருந்தினர்கள் வந்தால் நான் போய் உள்ள அறையிலே ஒளிந்து கொள்வேன். பிறகு அம்மாவோ அப்பாவோ என்னை வந்து இழுத்து கொண்டு வர வேண்டும். அம்மாவை கட்டி பிடித்து கொண்டுதான் ஆட்களுக்கு முன்னாலே கூட வருவேன். தனி ஒரு இடத்துக்கு போக மாட்டேன். அவ்வளவு அம்மாவினுடைய செல்லமாக இருந்து மிக கூச்சப்பட்ட ஒருவன். ஆகவே இந்த பேசுறது மேடை ஏறுவது என்ற கனவு கூட எனக்கு இருந்ததில்லை. இது என்னுடைய தந்தை செல்வாக்கு காரணமாக அந்த பேச்சு போட்டியிலே என் பெயரையும் ஆசிரியர் கொடுத்து விட்டார்கள்.
இவரும் பேசுவார். அப்போ அந்த பேச்சுப்படியிலே என்னை பேச பாரதிய எழுதி தந்து விட்டார்கள். எனக்கு பாடமாக்குவது என்பது எனக்கு ஒரு பெரிய துன்பம். அதனால் நான் அதை முயன்று பார்க்கிறேன். என்னாலே அது பாடமாக்க முடியவில்லை. பேச்சு போட்டி தினமும் வந்துவிட்டது. எந்த தலைப்புல அந்த பேச்சு தலைப்பு என்னவா இருந்தது? அதை பாரதியார் தானே தலைப்பு, பாரதியார் தான் தலைப்பு. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது. அந்த பாரதியாரை பற்றிய ஒரு பேச்சு, சுப்பிரமணிய பாரதி, மகாகவி பாரதியார் எல்லாருக்கும் எழுதி கொடுத்திருந்தார்கள். பிள்ளைகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து விட்டார்கள், நடுவர்கள் வந்து உட்கார்ந்து விட்டார்கள். நான் நடுங்கினபடி போய் இருக்கிறேன். மேடையிலே பார்த்தால் பரிசு கொடுப்பதற்கான புத்தகங்கள் எல்லாம் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். எனக்கு அதை கண்டவுடனே ஒரு ஆசை, அதை நான் பாடமாக்கி இருக்கலாமே என்று மனம் நினைக்கிறது. ஆனால் எனக்கு தெரியும், நான் அன்றைக்கு பேச மாட்டேன் என்று தெரியும். எல்லாரையும் அழைத்துக் கொண்டே போகிறார்கள். கடைசியாக என் பெயர் அழைக்கப்பட்டது. ரொம்ப நடுக்கத்தோடு மேடையேறினேன். மேடையேறி அந்த பேச்சிலே ஒரே ஒரு வரிதான் சொன்னேன். மகாகவி பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார். எனக்கு இன்றைக்கும் அது ஞாபகம் இருக்கு. இவ்வளவும் தான். மற்றதெல்லாம் மறந்து போய்விட்டது. பேசாம நிற்கிறேன். ஆசிரியர்களுக்கு என் மேல் இரக்கமாக இருந்து அவர்கள் பரவாயில்லை, கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறார்கள். எனக்கு ஒரு இன்ச்சும் அசைய மாட்டேன். அப்போ கடைசியாக பார்த்து விட்டு அவர்கள் பெல் அடித்து என்னை கீழே இறக்கி விட்டார்கள். இதுதான் என்னுடைய முதல் பேச்சு அனுபவம். ஆகவே எனக்கு இந்த பேச்சாளனாக வருவேன், பேச வேண்டும் என்ற கற்பனை கூட எனக்கு, ஏன்னா முதல் பேச்சு அனுபவமே இதுதான் என்ற நான் அவமானப்பட்டு இறங்கினேன் கீழே. ஆகவே அந்த அந்த பேச்சாளனாக வருவேன் என்ற எண்ணமே என் வாழ்க்கையிலே எனக்கு இருந்ததில்லை. நான் பேச்சாளனாக வந்தது என்பது ஒரு புதிய அனுபவம். காந்திங்க, மகாத்மா காந்தி ரொம்ப கூச்ச சுபாவம், ரொம்ப பயந்த சுபாவம், இருட்டை பார்த்து பயந்துவார். அவர் கேஸு அவர் தெரியும், 30 ரூபா கட்டணம் வாங்குறாரு. அவரால் நடத்த முடியல, கை காலெல்லாம் நடுங்குது. இத்தனைக்கும் லண்டன் போய் படிச்சுட்டு வந்தவர். கிட்டத்தட்ட ஐயாவுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் நடந்திருக்குங்க. அது நினைத்து பார்க்கிற பொழுது இப்ப நீங்கள், நான் உங்களுடைய நேரத்தை ரொம்ப அதிகம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேனோ தெரியவில்லை. இன்னும் இதை சுருக்கி சொல்வதனால் கூட சொல்ல முடியும். அந்த நீங்கள் உண்டாக்கிய எண்ணங்களாலே இதை சொல்லுகிறேன். இனி நேராக வருகிறேன். அதுதான் என்னுடைய முதல் பேச்சு அனுபவம். நான் அது முடிந்துவிட்டு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு படிக்க வந்துவிட்டேன். யாழ்ப்பாணத்திலேயும் எனக்கு நல்ல தமிழ் ஆசிரியர்கள் வாய்க்கவில்லை. ஆகவே அங்கும் எனக்கு முறைப்படியான தமிழ் படிப்பு கிடைக்கவில்லை. பிறகு நான் விஞ்ஞான பாடத்திலே சித்தியடைந்தேன். அதுக்கு அங்கேதான் +2 விஞ்ஞானம் படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. இந்த இடத்திலே தான் என்னை கடவுள் ஒரு பேச்சாளனாக முடிவு செய்தார். அது எங்களுடைய தாயாருடைய ஊருக்கு தான், யாழ்ப்பாணத்துக்கு வந்து தாயாருடைய கிராமத்திலே வாழ்ந்தேன் என்று சொன்னேன். அந்த கிராமத்துக்கு முதலாக நாங்கள் போய் இறங்குகிறோம். அங்கே ஒரு ஐயனார் கோயில். என் வாழ்க்கையின் அத்தனை பெருமையும் எனக்கு அந்த ஐயனாரிட்ட பிச்சை தான். அதை சொன்னால் அது பெரிய பாரதமாக நின்றுவிடும். அது என்னுடைய சொந்த அனுபவங்கள். நான் அந்த ஊருக்கு போகிறாண்டு எங்கள் ஐயனார் கோயிலே இருந்த விக்கிரகங்களை ஒருவர் களவெடுத்து அதையெல்லாம் சிதைத்து, பிறகு அந்த விக்கிரகங்கள் புதிதாக செய்து நான் போகிற ஆண்டுதான் அந்த விக்கிரகங்களும் எங்கள் ஊருக்கு வருகிறது. அது என்னமோ ஒரு தொடர்பு போல. ஐயனார் கோயில் என்றால் நீங்க அந்த பெருசாக, அது ஒரு வயல்வெளிக்கு நடுவிலே இருக்கிற ஒரு சின்ன கோயில். அந்த கோயிலுக்கு ஆட்களே வரமாட்டார்கள். ஐயரே எப்பயாவது வந்து பூஜை பண்ணி விட்டு போவார். சுற்றி வர சூழல் அது ரொம்ப இயற்கையாக இருக்கும். சுற்றி வர வயல்கள், பக்கத்திலே ஒரு சின்ன மாரிகாலத்தில் மட்டும் ஓடுகிற ஒரு ஆறு, பெரிய ஆலமரம், அரச மரம். அது ஊருக்கு கொஞ்சம் புறம்பாகவே இருந்தது. எனக்கு என்னவோ அந்த கோயிலிலே பெரிய ஈடுபாடு ஏற்பட்டு அந்த கோயிலே போய் படுத்திருப்பேன். எனக்கு அந்த என்னுடைய அண்ணன் வாசித்து காட்டின காரணத்தினாலே வாசிப்பு பழக்கம் என்பது எனக்குள்ளே நன்றாக வந்துவிட்டது. எங்களுடைய ஆனந்த கல்லூரி லைப்ரரியில இருந்த அத்தனை தமிழ் நூல்களும் நான் படித்திருக்கிறேன். அதை படிக்கிற பொழுது ஒரு பேச்சாளனாக பேச வேண்டும் என்ற எண்ணம் அல்ல, என்னுடைய விருப்பத்துக்காக படித்தேன். அப்படி நிறைய அந்த காலத்திலேயே நான் டி. ராஜா, ஆசான்யா, எஸ். ராமகிருஷ்ணன் இவர்களுடைய நூல்கள் எல்லாம் வாசித்து முடித்திருக்கிறேன். சும்மா என்னுடைய விருப்பத்தின் காரணமாக வாசிப்பேன். என்னுடைய லைப்ரரியன் அங்கே இருந்தவர் சொல்வார், நீ ஒருத்தன் தானே இந்த புத்தகத்தை தொடுகிறாய் என்று சொல்வார். ஏன்னா மாணவர்களுக்கு அதெல்லாம் பிடிக்கக்கூடிய புத்தகங்கள் அல்ல. அப்போ அந்த கோயில் சூழலில போய் நான் மிக மக்கு மாணவன். படிப்பிலே நான் ரொம்ப பூச்சியமாக இருந்தவன். நான் எந்த விதத்திலும் கல்லூரியில் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மாணவன் அல்ல. நான் ஒரு படிப்பிலே ரொம்ப சுமார் என்பது என்ன,
கிட்டத்தட்ட பூச்சியத்துக்கு கிட்டே அப்படித்தான் படிப்பிலே இருந்தேன். படிப்போடாது விளையாட்டு முதலியவற்றிலே நான் ஈடுபடுறதே இல்லை. கிரவுண்ட்ஸுக்கு நான் போனதே கிடையாது. இந்த ஸ்கவுட் அப்படி இப்படின்னு கல்லூரி நிகழ்ச்சிகள் அதுல ஒன்றிலும் தொடர்பு கொள்ள மாட்டேன். தாயார் சாப்பாடு கட்டி தந்து விடுவார். போயிருந்து மத்தியானம் நன்றாக சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வருவேன். இதுதான் என்னுடைய வேலையாக இருந்தது. அதனாலே என் குடும்பத்திலே என்னை திட்டுவார். குடும்பம் என்பது என் உறவினர்கள் எல்லாரும் மற்றவர்கள் எல்லாரும் ஓரளவு படித்தார்கள், நன்றாக படித்தார்கள். அங்கு கூட என்னுடைய உறவினர்கள் இருந்தவர்கள் எல்லாரும் படித்து டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படி வந்தார்கள். என்னுடைய சொந்த மைத்துனர் ஒருத்தர், அதை இப்பொழுது அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் தான் இந்த தமிழீழ பிரதமர் என்று ருத்ரகுமார் என்றிருக்கிறவர் என்னுடைய தந்தையின் சகோதரியின் மகன். நாங்கள் எல்லாம் 1 வயதுக்காரர்கள் அந்த காலத்திலே. அவர்கள் எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரர்கள். நான் ரொம்ப சுமாரா இருப்பேன். கல்லூரிக்கு போன நாட்களிலே நான் வகுப்பிலே இருக்கிறேனா இல்லையா என்று ஆசிரியர்களுக்கும் தெரியாது, மாணவர்களுக்கும் தெரியாது. என் பாட்டுக்கு இருந்து விட்டு வருவேன். ஆனால் அந்த ஐயனார் கோயிலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டாகியது. அது என்ன அது நான் சொன்ன அது வேண்டாம். அது ரொம்ப ஈடுபாடு உண்டாகியது. பள்ளிக்கூடத்தாலே வந்தவுடனே சாப்பிட்டு விட்டு அங்கேயே ஒரு பாயம் சுத்தி கொண்டு போயிடுவேன். பாயும் தலனையும் கொண்டு போய் அந்த கோயில விரித்து விட்டு பாய தலனையும் புத்தகங்களும் கொண்டு போய் அங்க படுத்திருந்து வாசிப்பேன். நினைத்தால் இருந்து அப்படியே சாமி கும்பிடுவேன், சத்தம் போட்டு பாடுவேன். ஒருவரும் அந்த அண்டையிலேயே ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அது எனக்கும் ஐயனாருக்குமான உறவாகத்தான் இருக்கும். அது விரிந்து 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 பிறகு என்ன செய்தேன், நாங்கள் இருந்த ஊர் என்பது முழு பேரும் எங்களுடைய சொந்தக்காரர்கள். அங்க அந்த 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 குறிச்சிக்குள்ளே வேறு யாரும் வர முடியாது. முழு பேரும் என்னுடைய தாயாருடைய உறவினர்கள் தான். என் வயதொத்தவர்களே ஒரு 50 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்காக நான் சில முயற்சிகள் செய்து ஒரு பஜனை கோஷ்டி ஆரம்பித்தேன். ஒரு வெள்ளிக்கிழமையிலே பஜனை பாடுவதென்று கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அது நல்லபடியாக அந்த பஜனை நடந்தது. நான் அப்பொழுது 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். பஜனை செய்து ஒரு ஆண்டு அந்த பஜனை முடிந்த பிறகு அந்த பஜனை குழு தொடங்கி ஒரு ஆண்டு முடிந்து விட்டது. முடிந்ததன் பின்பாக ஒரு ஆண்டு விழா கொண்டாட வேண்டும் என்று நினைத்து, அப்போதெல்லாம் பொருளாதாரம் என்பது அப்போ எங்களுடைய குடும்பத்திலே கொஞ்சம் கஷ்டம் வந்து விட்ட காலம். அப்போ நாங்கள் ரொம்ப செல்வாக்கையும் அனுபவித்திருக்கோம், ரொம்ப வறுமையையும் அனுபவிச்சிருக்கோம். அந்த காலம் தான் எங்களுடைய வறுமையின் உச்ச காலம். ஏதோ அங்கெங்கு பொருள் சேர்த்து ஒரு போட்டிகள் மாதிரி பிள்ளைகளுக்குள்ளே நடத்த வேண்டும் என்றால் எனக்கு அது ஒரு தொடர்பும் இல்லை. வரம்பா போட்டி, பேச்சு போட்டி இப்படி எல்லாம் வைத்து எல்லாரும் வெற்றி பெற்றார்கள். அதிலே நான் ஒன்றும் பங்களிக்கவில்லை. நான் தான் அதை நடத்தி கொண்டிருந்தவன் என்ற அந்த உரிமை மட்டும்தான் எனக்குரிய உரிமையாக இருந்தது. அந்த 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 போட்டி வென்ற பிறகு அந்த போட்டியிலே வென்றவர்களுக்கு பரிசளிப்பதாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அப்போ அதிலே அறிவிப்பாளராக நான் தான் இருக்க வேண்டியிருந்தது. என்றால் நான் தான் அந்த போட்டி ஒன்றிலும் கலந்து கொள்ளாதவர்கள். ஆகவே நான் தான் அடுத்தது இன்னார் வந்து பேசுவார், இன்னார் வந்து பாடுவார், இதுதான் அறிவிப்பு. ஒன்றும் பெரிய சிறப்பில்லை. அடுத்தது சிங்கப்பூரில் இவர் பேசுவார். அந்த வழக்கமாக அந்த சீப்பான அறிமுகங்கள் செய்யறது போல செய்த பொழுது எனக்கு அன்றைக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. என்றால் என்னால பேச முடிந்தது, தமிழ் வந்தது. அதாவது ஒரு மொழி வார்த்தைகள் அடுத்து வருவதே ஒரு விஷயம் தானே. ஒரு மேடையில நின்று பேசுற பொழுது அந்த வார்த்தைகள் வருவதை நான் அன்றைக்கு உணர்ந்தேன். அது எனக்கு ஒரு உற்சாகமா இருந்தது. அதற்கு பிறகு என்ன செய்தேன் என்றால், அது நானே திணித்ததுதான். வெள்ளிக்கிழமை தோறும் பஜனை நடக்கும். அப்போ நான் என்ன செய்வேன் என்றால், பஜனை முடிந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் நான் பேசுகிறேன் என்று பேசுவேன். அங்க யாரும் கேட்க, நான் தான் கேட்டு பேசுவேன். எனக்கு அதுல என்ன ஒரு சந்தர்ப்பம் வந்தது என்றால், நான் வாசித்த நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே கிடந்தது. பொதுவாக அந்த பேச்சுக்கு வந்த பிறகுதான் படிக்க தொடங்குவார்கள். நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் வாசித்து வைத்திருந்த செய்திகள் இருந்தபடியால் நான் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப ஆழமாக அமைந்தது. அந்த வயதிலே சமய விஷயங்களே அவ்வளவு ஆழமாக யாரும் பேச மாட்டார். இது நான் ஒரு தற்புகழ்ச்சியாக சொல்லவில்லை, தற்செயலாக நடந்த அந்த அனுபவத்தை சொல்லுகிறேன். அப்போ நான் பேச தொடங்க எல்லாரும் கேட்க தொடங்கினார். எங்கள் ஊர் பிள்ளைகள் தான். அதற்கு பிறகு இந்த ஊர்ல கோயில்கள்ல வெளியூர்கள்ல இருந்து 1-2 பேர் சேர்ந்த கோயிலுக்கு வந்தால் அவர்களும் இந்த பேச்சை கேட்டு எல்லாருக்கும் அது ஒரு வியப்பாக இருந்தது. நான் பேசுவது அதிலே இருந்துதான் என்னுடைய பேச்சு வாழ்க்கை ஆரம்பித்தது. ஒரு அறிவித்தலுக்கு பிறகு பேச்சு. அந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து அயலூர்களிலேயும் அதை பற்றி கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டார், என்னை பேச கூப்பிட்டார். முதல் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஒரு அம்மன் கோயிலே வெளியூர்லயே பேச கூப்பிடுறார். வெளியூர் என்றால் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்.
அங்கே போய் பேசினேன். அவர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்டார்கள். அப்ப எனக்கு ரொம்ப வயது குறைவு, 15 அந்த வயதிலே சொற்பொழிவு ஆற்றுகிறேன். 1 மணி நேரம் பேசினேன். அப்படி பேசுகிற அளவுக்கு செய்தி கிடந்தது எனக்குள்ளே. பேசி முடிந்தோடனே ஒரு காலாஞ்சியிலே 10 ரூபாய் வைத்து கொடுத்தார்கள். அதுதான் நான் முதல் சொற்பொழிவுக்கு பெற்ற பணம், 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் எனக்கு அந்த நேரத்திலே இப்ப கிடைக்கிற லட்சங்களுக்கு சமமான பணமாக தெரிந்தது. அப்போ 10 ரூபாய் பெருமதியான காசுதான் அந்த காலத்திலே. அப்படி அந்த 10 ரூபாய் பெற்றதுக்கு பிறகு பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. ஐயா, அந்த பேச்சுக்கு பிறகு உங்க குடும்பத்துல அதற்கு வரவேற்பு எப்படி இருந்தது? பாராட்டுக்கள் எப்படி? இல்லையா, என்னை தேடிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஏனென்றால் எங்க குடும்பத்திலே படிப்பு என்றால் டாக்டருக்கு பிடிக்க வேண்டும், இன்ஜினியருக்கு பிடிக்க வேண்டும், இதுதான் படிப்பு. இவன் கோயிலோடு சும்மா திரிகிறான், இந்த பூசாரி மாதிரி வரை பார்க்கிறான் என்று எங்கள் வீட்டிலே அதற்கு அங்கீகாரம் இல்லை. கடைசி வரையும் ஒருவரும் என் பேச்சுக்காக வருவதும் இல்லை. வெளியூர்களுக்கு பக்கத்து ஊர்களுக்கு போனாலும் என்னை ஊக்கப்படுத்தியதும் இல்லை. நீ நல்லாக பேசுகிறாய் செய் என்று என்னை யாரும் ஊக்கப்படுத்த, அதுக்கு பதிலாக மாறாக திட்டுத்தான் விடும். ஏன்னா நான் போதா கோயில் படிப்பிலே ரொம்ப சுமார் என்றால், அப்ப அந்த காலத்திலே +1 என்று நீங்கள் சொல்றீங்க, எங்களில் OL எக்ஸாம் என்று சொல்வார்கள். அதிலே நான் 3 தரம் எடுத்து ஃபெயில் விட்டேன். அதுல என்னுடைய அண்ணன் தம்பி அவர்கள் எல்லாரும் முதல் தரத்திலேயே பாஸ் பண்ணி போயிடுவார். அது நான் 3 தரம் போயிட்டு விட்ட உடனே எனக்கு வீட்டிலே கடுமையான கோயில், நான் அந்த கோயில்ல போய் எப்பொழுதும் இருப்பேன். கோயில்ல போய் இருக்கிறது என்பது அதை திட்டுவார்கள். கோயில்ல போய் இருந்தோண்டு என்ன செய்ய போறாய், படிப்பறிவு இல்லாமல் என்று வீட்டிலே பேசியே நான் பேச்சு வாங்கினேனே தவிர பேச்சை என்ன யாரும் உற்சாகப்படுத்தியது என்று நான் சொல்ல மாட்டேன். அதற்கு பிறகு நான் அப்போ இந்து கல்லூரியிலே படிக்கிறேன். ஓயில் என்று சொல்றது +1 3ஆம் தரம் நான் ஃபெயில் விட்டு விட்டேன். 3ஆம் தரம் ஃபெயில் விட்டு விட்டால் இல்ல 2 தரம் ஃபெயில் விட்டு விட்டேன். அப்போ கல்லூரியாரே அனுப்பி விடுவார்கள், பிறகு கல்லூரிக்கு வர விட மாட்டார்கள். அப்ப நான் வெளியிலே வந்து விட்டேன். கல்லூரிக்கு வெளியிலே மற்ற என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் கல்லூரியிலே தொடர்ந்து மேல் வகுப்பு +2 படிக்கிறார்கள். எனக்கு அந்த பரீட்சை சித்தி அடையாதபடியால் வெளியிலே வந்து விட்டேன். எனக்கு என்னுடைய தந்தை தாயர் எனக்கு ஒரு தற்செயலாக ஒரு நன்மை செய்தார்கள். என்னவென்றால், இவன் சும்மா தானே அப்ப எங்கள் வீட்டிலையும் வறுமை வந்து விட்டது என்று சொன்னேன். சும்மா தானே இருக்கிறாய் என்று விட்டு என்னுடைய தந்தையார் வசதியாக இருந்தவர் அந்த PWD டிபார்ட்மெண்ட்ல என்னை கொண்டு போய் ஒரு லேபராக சேர்த்து விட்டார். எனக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் துன்ப காலம் என்று நான் அந்த காலத்தை நினைத்தேன். லேபரர் என்றால் இந்த ரோட்டு போடுகிற தொழிலாளி. ஆனால் நான் வேலை செய்ய தேவையில்லை என்றால் என் தந்தையினுடைய செல்வாக்கு காரணமாக இன்னொரு தந்தையினுக்கு கீழே இல்லை, இன்னொரு ஓசியருக்கு கீழே என்னை சேர்த்து விடுவார்கள். நான் காலையிலே சாப்பாடு கட்டி கொண்டு போக வேண்டும். அங்கே வேலையாட்கள் வேலை செய்வார்கள், வீதியிலே நான் பக்கத்திலே நிற்க வேண்டும், திருப்பி வீட்டுக்கு வர்றது. இந்த காலம் என்னை ரொம்ப துன்புறுத்தியது. இதுக்குரியவன் இல்லை நான். ஏன்னா நான் ரோட்டு போட்டு கொண்டிருக்கிற பொழுது வீதியிலே நின்றால் பள்ளிக்கூடம் முடிந்து பிள்ளைகள் எல்லாம் போவார்கள். எனக்கு அது ஒரு ஏக்கம் தொட்டது. நான் இதுல வந்து நிற்கிறேன் வீதியிலே என்று எனக்குள்ளே ஒரு பெரிய ரோசம். நான் எப்படியும் இதுல இருந்து விடுபட வேண்டும் என்று. அந்த காலத்திலே 180 ரூபாய் சம்பளம் அந்த தொழிலுக்கு. அப்ப எங்கள் வீட்டுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அதனாலே நான் நிக்க போன 2ஆம் நாளே நிக்க போகிறேன் என்று சண்டை விட்டேன். எங்கள் பெற்றோர்கள் விடவில்லை. நீ போகத்தான் வேண்டும், நீ படித்து சித்தி பெற்று மேலே படிக்கிறதனால் படி, சும்மா இருக்க முடியாது என்று கட்டாயப்படுத்தி அனுப்பிவிட்டார். நான் நினைக்கிறேன் அந்த ஓராண்டும் நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்திருக்கிறேன். என்ன இப்படி வந்து விட்டேனே என்று. அது தந்த அந்த ஒரு ஊக்கமும் வெறியும். நான் அந்த வருடம் கடுமையாக படித்து 3ஆம் தரத்திலே நான் நல்லபடி சித்தி அடைந்தேன். சித்தி அடைந்த பிறகு மீண்டும் இந்து கல்லூரியிலே சேருகிறேன். இந்து கல்லூரியிலே சேர்ந்தால் என்னுடைய கதை சொல்ல போனால் ராமாயணம் அதை பாராண்டமாக காண்டமாக தொடரும். எங்கே போதும் நிறுத்தலாம் என்கிற பொழுது நீங்கள் தாராளமாக குறுக்கிடலாம். எனக்கு அதில் ஒன்றும் இல்லை. என்னை நான் அந்த தொடர்பிலே சொல்லிக் கொண்டு போகிறேன். அந்த கல்லூரியிலே போய் மீண்டும் சேர்க்கிறேன். எனக்கு அந்த கல்லூரியிலே ஏற்பட்ட இன்னொரு பாதிப்பு, அதையும் சொல்ல வேண்டும். இதெல்லாம் நான் ஒரு இடமும் எழுதவில்லை என்றபடியால் உங்களிடம் பதிவு செய்கிறேன். என்ன பாதிப்பு என்றால், அந்த கல்லூரியிலே நாங்கள் படித்த காலத்திலே அது ஒரு மிக பிரசித்தமான சைவ கல்லூரி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெளியிலே இருந்து யாராவது ஒரு பேச்சாளரை பிரேயரிலே பேச வைப்பார்கள். அது அங்கே ஒரு வழக்கமாக இருந்தது. மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய தண்டனை. ஒரு பெரியவர்கள பேச்சு கேட்பதற்கு மாணவர்களுக்கு ஈடுபடும். நான் ஒருவன் தான் அதிலே அவ்வளவு எந்த நாட்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறேனே இல்லையோ வெள்ளிக்கிழமை போய்விடுவேன், இந்த பேச்சுகளை கேட்பேன். அப்போ எங்களுக்கு இருந்த அதிபர் ஒருவர் அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் அந்த பிரேயர் ஹாலிலே உட்கார்ந்திருப்போம்
பெஞ்சுகள் போட்டிருப்பார்கள், உட்கார்ந்திருப்போம். அவர் சொல்ல இந்த அப்படி கையாலே காட்டி, இந்த இடத்திலே தான் காந்தி நின்று பேசினார், இந்த இடத்திலே தான் விவேகானந்தர் வந்து நின்று பேசினார் என்று அந்த இடத்தை காட்டுவார். இப்படி எனக்கு அது மனதிலே ரொம்ப ஆழ பதிந்து விட்டது. நான் பிறகு இந்த ரோட்டிலே வேலை செய்கிற பொழுதெல்லாம் என்னுடைய அப்ப நான் கோயிலே பேச ஆரம்பித்து விட்டேன். நான் இந்த கல்லூரியிலே படிக்கும் வரைக்கும் என்னை அடையாளப்படுத்தவே முடியவில்லை, ஒன்றாலும் அடையாளப்படுத்த முடியவில்லை. அதுக்கு பிறகு நான் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியிலே, அந்த கல்லூரியை விட்டு வெளியிலே வந்த பிறகுதான் எனக்கு இந்த கோயில் பேச்சு அமைந்தது. அப்போ எனக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று தெரிய வந்த பிறகு இந்த கல்லூரியிலே போய் நான் என்னுடைய ஆற்றலை பதிவு செய்ய வேண்டும். இது ஒரு பைத்தியம் போல் எனக்குள்ளே பிடித்துக் கொண்டது. ஏன்னா நாங்க முன்பு நான் பேசவில்லை என்றவுடைய நாங்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்ப பேச ஆரம்பித்து விட்டேன். என்னுடைய ஆற்றலை காட்டி அங்கே நான் பேச வேண்டும் என்பது நான் இவருடைய வகுப்பிலேயும் சொல்லியிருக்கிறேன். என் கற்பனை முழுவதும் அதுவாக இருக்கு. நான் அதை சொல்ல, அந்த எண்ணியாங்க இது ஒரு எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று திருவள்ளுவர் சொல்லுகிற குரலிலே நான் சொல்லுவேன். தேவையில்லாமல் ஒரு சொல்லை போட்டிருக்கிறார் திருவள்ளுவர் என்று நான் சொல்வேன். எண்ணியாங்க எய்துவ, எண்ணிய எய்துவ என்றாலே போதும், நினைத்தது நடக்கும். திண்ணியராக பெறின் என்றால் எண்ணியாங்க எய்துவ என்று அந்த சொல்லி என்ன வந்தது என்று நான் நினைப்பது உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், நான் என் பால அனுபவம் கொண்டு சொல்லுகிறேன். நினைத்தபடி நடக்கும். நினைத்தது நடக்கும் மட்டுமல்ல, நினைத்தது நினைத்தபடி நடக்கும் என்பதை திருவள்ளுவர் அழைத்துகிறார். நான் அதை ஏன் சொல்கிறேன் என்றால், நான் அந்த வீதியிலே நிற்கிற பொழுது, அவர்கள் வேலை செய்கிற பொழுது, வெயிலுக்குள்ளே நிற்கிற பொழுதுதான் நான் என்ன நினைப்பேன் என்றால், என் கற்பனை முழுவதும் அந்த கல்லூரியை சுற்றி இருக்கும். நான் பழையபடி கல்லூரிக்கு போக வேண்டும், நான் அந்த மண்டபத்திலே பேச வேண்டும், காந்தி நின்ற இடத்திலே நின்று பேச வேண்டும், விவேகானந்தர் நின்று பேசின இடத்திலே நின்று பேச வேண்டும். நான் பேசுகிற பொழுது என்னுடைய இன்னென்ன ஆசிரியர்கள் இந்தந்த இடத்திலே அந்த இருந்து கேட்க வேண்டும், அதிபர் இப்படி கேட்டு ரசிக்க வேண்டும், மாணவர்கள் கைதட்ட வேண்டும். இதெல்லாம் மனதுக்குள்ளே ஒரு படம் போல எனக்கு ஒவ்வொரு நாளும் ஓடும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். இந்த கல்லூரிக்கு நான் போன பிறகு நான் பேசினேன், அந்த மண்டபத்திலே பேசினேன். நான் என்னென்ன கற்பனை பண்ணினேனோ அந்த கற்பனை அத்தனையும் நிஜமாகத்தக்கதாக நான் பேசினேன். எனக்கு அது ஒரு பெரிய, அதான் அந்த எண்ணியாங்கைகளை நான் நினைத்துக் கொள்வது உண்டு. நினைத்தபடி நான் எந்த ஆசிரியர் எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த இடத்துல அந்த ஆசிரியர் இருந்து கேட்டார். அதிபர் இருப்பார் என்று அவர் இருந்து கேட்டார், மாணவர்கள் கைதட்டினார். அது பின்னாலே நடந்தது. பிறகு நான் கல்லூரிக்குள்ளே திருப்பி போய் சேர்கிறேன். ஐயா, நீங்க அந்த திண்மை வந்தது சொல்றீங்க இல்லையா? இப்போ நீங்க இந்த ஊழன்றத பத்தி ஒரு இதுல பேசுறீங்க, நான் பார்த்திருக்கேன். ஆகுழால் தோன்றும் அசைவின்மை அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். அந்த அசைவின்மைக்கும் இந்த திண்மைக்கும் நீங்க தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திண்மை என்று நீங்க எதை சொல்கிறீர்கள்? இந்த ஆகுழால் தோன்றும் அசைவின்மை, அப்புறம் எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த விதி வந்து பொருந்துகிற பொழுதுதான் அந்த திண்மை வரும். ஏனென்றால் முன்பே மக்காக இருந்தவனும் நான் தான், பின்பே கெட்டிக்காரனாக மாறினவனும் நான் தான். என்னை மக்காக வைத்திருந்தது போகும், பிறகு என்னை கெட்டிக்காரனாக்கியது ஆகும். அந்த காலத்திலேதான் அந்த திண்மை தோன்றும் என்று நான் நினைக்கிறேன். கல்லூரிக்கு போன பொழுதும் எனக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் நான் அடையாளப்படுத்தப்படாத ஒரு மாணவன் என்று சொன்னேனே, அங்கேயும் போய் நான் சயின்ஸ் தான் படித்தேன், அதுலேயும் எனக்கு பெரிதாக மனம் ஒட்டவில்லை. அப்போ என்ன, அங்கேயும் நான் தனிமையாக இருந்தேன். எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்கள் கல்லூரியிலே இந்த ஒரு வகுப்பு பாடம் இந்த மாணவர்களுடைய ஆற்றல் வெளிப்படுத்துவதற்காக ஒதுக்குவார்கள். மீட்டிங் மாதிரி மாணவர்களை ஒன்று கூட்டி பேசலாம், பாடலாம், அப்படி அனுமதிப்பார்கள். இளைஞர்களுக்கு அதுல பெரிய விருப்பம் இருக்காது. எல்லாரும் அந்த வகுப்பை கட் பண்ணிட்டு போக நினைப்பார். ஒரு நாள் எங்களுக்கு ஒரு ரொம்ப கடுமையான அதிபர் இருந்தார். எல்லாரையும் ஒரு போக வழிபட்ட பொழுது பிடித்து கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டு, இது உங்களுக்கான நேரமாக ஒதுக்கியிருக்கேன், உங்களுடைய ஆற்றல் உள்ளவர்கள் இருந்தால் யாராவது பாடலாம், பேசலாம், வாருங்கள் வாருங்கள் என்று ஒவ்வொருத்தரால் கூப்பிடுகிறார். அவருக்கு அந்த கல்லூரியை நடுங்கின அதிபர் ஆசிரியர்களும் மாணவர்களை பார்த்து நீ பாடு, நீ பேசு என்று சொல்லுகிறார். ஒருவரும் என்னை சொன்னதாக தெரியவில்லை. எனக்கும் கூச்ச உணர்ச்சியாலே நானாக எழுப்பி பேசுகிறது என்பது எனக்கு அது அப்ப வராது. மிக எனக்கு என்ன சொல்வது, உச்சின் தலைவரைக்கும் ஆசை நிரம்பி கிடக்கிறது. என்னை யாரும் கூப்பிட மாட்டார்களா? போனால் எனக்கு தெரியும், அன்றைக்கு நான் அவர்களை விடுவிக்க வைத்து பேசி வைத்து வர முடியும். ஆனால் என்னை ஒருவரும் கூப்பிடவில்லை. நான் அப்படியே இருந்து விட்டேன். அன்றைக்கு அன்று முழுக்க நான் தூங்கவில்லை. என்னை ஒருத்தரும் கூப்பிடவில்லை என்று கவலையோடு இருந்தேன். பிறகு தற்செயலாக ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. அன்றைக்கு நான் பேசினேன். அந்த பேச்சோடு எனக்கு கல்லூரியிலே ஒரு அடையாளம் கிடைத்தது. அன்றையில இருந்துதான் நான்
கல்லூரி அளவிலே எனக்கு ரொம்ப மதிப்பு கிடைத்தது. ஒரு வழக்காடு மன்றம், கண்ணகி குற்றவாளி என்ற ஒரு வழக்காடு மன்றம். அப்போதெல்லாம் இளைஞர்களுக்கு இலக்கியங்களிலே பெரிய பெரிய ஆட்சி இல்லாத காலத்திலே என்னையும் அதிலே ஒருத்தர் போட்டார்கள். நான் போட்டார்கள், நான் தான் கேட்டு என்னையும் போடுங்கள் என்று கேட்டு போட்டுக்கொண்டேன். அன்றைக்கு அந்த வழக்காடு மன்றத்திலே நான் பேசிய பேச்சு கேட்டு எல்லாரும் ரொம்ப பிரமித்தார்கள். அதற்கு பிறகு அந்த கல்லூரியிலே நான் ஒரு பேச்சாளனாக இருந்து மெல்ல மெல்ல வளர்ந்து பிறகு கோயில்களிலே பேச தொடங்கினேன். இப்படித்தான் என்னுடைய பேச்சு வாழ்க்கை ஆரம்பித்தது. என்னுடைய பாலகாண்டம் என்றால் இதைத்தான் சொல்ல வேண்டும். என்னுடைய நாட்டம் முழுவதும் அதற்குள்ளேயே வந்துவிட்டது. என்றால் நான் முன்னே படித்திருந்த படிப்பு முழுவதும் எனக்கு இலக்கியங்களுக்குள்ளே போகிற அந்த ஒரு பொது அறிவை தந்தது. நான் சொன்னேனே, நான் தமிழை முறைப்படி அப்பொழுதெல்லாம் படிக்கவில்லை. ஆனால் நான் படித்து வைத்திருந்த செய்திகளை பேசுகிற பொழுது யாழ்ப்பாணத்திலே அதுவும் ஒரு இளைஞன் பேசுகிறான் என்பது இவையெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு மதிப்பை உண்டாக்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேன். பிறகு என்னுடைய +1 என்பது முழு தோல்வியில் முடிந்தது. நான் விஞ்ஞானம் படிக்கிற பொழுது அப்பொழுது அங்கே எங்களுக்கு அந்த 4 பாடங்கள் எடுக்க வேண்டும். 4 பாடத்திலையும் நான் 3 தரமும் ஓலைஃப் எடுத்தேன். எல்லா பாடமும் ஃபெயில். என்னுடைய ஆசிரியர் சொல்வார், இதுக்கும் ஒரு கெட்டித்தனம் வேண்டும், இப்ப ஒரு வாரம் கூட வாழ்நாள் இருக்கிறாயே, நீங்க ஒரு கெட்டிக்காரனா தான் இருக்க வேண்டும் என்று கிண்டலாக எனக்கு சொல்வார். ஆகவே அந்த படிப்பு முடிந்து விட்டது. ஆனால் என்னுடைய பேச்சுலக வாழ்க்கையை தொடங்கிவிட்டபடியால் நான் வேலைக்கு போகவில்லை. அதற்கு பிறகு நான் வேலை செய்யவே இல்லை. எனக்கு என்னவென்றால், நான் திட்டமிட்டு வளர்ந்த ஒருவன் அல்ல. கடவுள் ஒவ்வொரு படியாக என்னை செதுக்கி 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 கொண்டு போனான். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற என் வாழ்க்கையிலே நான் இன்றைக்கு இருக்கிற மதிப்போடு என்னை சிந்திப்பதில்லை. எனக்கு அன்றைய ஜெயராஜ் என்னுடைய மனதிலே இருக்கிறான், இன்றைக்கும் இருக்கிறான். அதனால்தான் நான் பாராட்டுகிற பொழுது போடுகிற பொழுது எனக்கு கூச்சம் உண்டாகிறதே தவிர ஒரு பெருமை உண்டாவதே இல்லை. என்றால் எனக்கு என்னை தெரியும், நான் இருந்த நிலை இன்றைக்கும் அப்படியே பதிவாக இருக்கிறது. ஆகவே எனக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. என்னை படிப்படியாக கொண்டு போய் என்னுடைய வீட்டிலேயும் எங்களுடைய பெற்றோர்கள் அது என்ன சொல்வது, அவர்கள் எங்கள் இஷ்டப்படி வளர விட்டார்கள். அதாவது கட்டாயப்படுத்த வேலைக்கு போதும் விடம்படு பரீட்சையிலே இல்லாமல் இருந்தபடியால் அனுப்பினார்கள். பிறகு என்னை அவர்கள் துன்பப்பட்டார். ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் கல்யாணம் செய்யவில்லை. என்னை கல்யாணம் செய்கின்ற என் வீட்டிலே கட்டாயப்படுத்தவும் இல்லை. பொதுவாக ஒரு வயது வந்து விட்டால் பெற்றோர்கள் பிள்ளைகளை நீ வேலை கல்யாணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்வார்கள். அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்துவார்கள். ஏன் கட்டார்கள்? என் பெற்றோர்கள் என்னை இதுவரைக்கும் கேட்டதாகவே எனக்கு ஞாபகம் இல்லை, வலியுறுத்தியதாகவும் இல்லை. எனக்கும் அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. எனக்கு அதிலே நாட்டம் என்பது இருக்கவே இல்லை. இதை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்களோ, எனக்கு இதுகளிலேயே என்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் எல்லாம் இதிலேயே போய்கொண்டிருந்தது. என்ன என் பெற்றோர்கள் அப்படி இருக்க விட்டதற்கு நான் அவர்களை போய் நம்பிக்கையோட நன்றியோடு என்னடா நான் ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருந்திருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். அப்படி கடவுள் என்னை படிப்படியாக கொண்டு போனார். அதாவது இப்ப என்னன்னா 2-3 விஷயம் நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அது ஒன்னொன்னும், அதாவது பெற்றோர்கள் உங்களை இயல்பா இருக்க விட்டாங்க ஒண்ணு. 2வது நீங்க எதையும் கண்டு தோண்டு போக கிடையாது. மனசுல வருத்தப்பட்டு நீங்க அந்த படிக்கிறது கூட அந்த நூலகத்துல போயிட்டு எல்லா நூலையும் படிச்சுங்கிறீங்களே, வேற யாரும் எந்த மாணவரும் கூட படிச்சிருக்க மாட்டார். இந்த ஆசாஞா ஆகட்டும் அல்லது மற்ற தமிழ்நாடுடைய பெரிய எழுத்தாளர் ஆகட்டும், எல்லா எழுத்தாளர்கள் நூலும் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுன்னு படிக்கிறது. உங்களுக்கு ஆர்வம் போய் படிக்கிறீங்க. அந்த ஆர்வத்துல உள்ள போட்டே இருக்கீங்க. அப்புறம் ஐயனார் உங்களுக்கு நண்பராயிட்டார். ஐயனார் அந்த மீசையை பார்த்தாவே அந்த ஒரு வீரம் வருங்க. அது நீங்க ஐயனார் முன்னால நீங்க யாருமே கேட்கலன்னு சொன்னீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஐயனார் அங்க நின்று கேட்டுட்டு இருந்திருக்காரு, உங்களுக்கு தட்டி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஐயனார் உங்களுக்கு கூச்சம் இல்லாம அந்த மேடை தைரியத்தை கொடுத்திருக்காரு. அப்புறம் நீங்க உங்க மனக்கண்ணிலேயே அந்த பள்ளிக்கூடத்துல எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சீங்களோ பின்னாலும் அப்படியே நடக்குது. அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இயற்கை அல்லது இறைவன் நீங்க எப்படி வச்சிருந்தாலும் சரி, அது உங்களை நீங்க ஐயா சொன்ன மாதிரி ஒன்னொன்னும் படிப்படியா இப்படித்தான் இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும், இதுதான் சரி, இதுதான் இவருக்கு ஏற்றது அப்படின்னு. அதாவது நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அப்துல் கலாம் சொன்னதுதான் ஞாபகம் வருது. கனவு காணுங்கள் அப்படின்னு அவரு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிற அடிப்படை அந்த ஒரு உண்மை இங்க புரியுது எனக்கு நல்லா தெளிவா.
இப்ப பாருங்க, இலக்கியம் படிக்கிறீங்க, சக்கரவர்த்தி திருமகன், நீங்க பின்னால கம்பவாரதின்னு வரீங்க. ஆனா நீங்க ஆரம்பத்துல வந்து இதுல ஆனந்த விடன்லையாவது ஆனந்த விடன் சொன்னீங்க நினைக்கிறேன். சக்கரவர்த்தி திருமகன் தான் வந்து இதயத்துல வந்து அப்பயே வந்து உட்கார்ந்துடுறாரு. அது உள்ள ஒரு சின்ன பொறியா இருக்குது. அந்த ஒரு பொறி வந்து பின்னால நெருப்பாகி பெருசா வருது. ஆனா சக்கரவர்த்தி திருமகன் தான் முதல்ல படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. அது அப்படியே இளம் வயதுல அப்படியே உள்ள போய் உட்காந்துட்டே இருக்குது. படிப்படியா அது உள்ள நடந்துகிட்டே இருக்கு, வேலை நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் பக்கத்துல போய் பேசுறீங்க, அங்க போய் பேசுறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த வயதுல அந்த உங்க ஒத்த வயது உள்ள மாணவர்கள் இவ்வளவு நூல் படிச்சிருக்க மாட்டாங்க. நானும் செந்தில் கூட இப்ப அண்மையில பேசிட்டு இருக்கும்போது, நீங்க ஐயா அடிக்கடி உங்க உரைகள்ல சொல்றது உண்டு, கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து 10 வயதுக்குள்ளேயே வந்து 10,000 பாடல், அவங்க தந்தையார் வந்து பெரிய உபன்யாசகர், அவங்க தந்தையார், இந்த தந்தையாருடைய தூண்டுதல்ல இவங்க காலையில உட்காந்து படிப்பாங்க, மாலையில படிப்பாங்க. 10,000 பாடல் ஐயா அடிக்கடி சொல்லுவீங்க, டேங்க்ல மேல ஏற்றி வச்சுட்டோம்னா அது மாதிரி வேணுங்கிறப்ப நானும் அண்மையில பேசிட்டு இருந்தோம். அது மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இப்ப 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 இது வந்து இந்த வயதுல வந்து நீங்க இந்த தேவாரம் திருவாசக பாடல்கள் நீங்க எதுவும் மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்குங்களா ஐயா? இந்த திருவாசகம், தேவாரம், கம்பராமாயணம் இதெல்லாம் பாடல்கள் வந்து நீங்க பள்ளி பருவத்துல நீங்க உள்ள போட்டு வைக்கலீங்க. நீங்க அது எந்த காலகட்டத்தில் நடக்குதுங்க? அது இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் சொல்ற மாதிரி பாரதியாரை பத்தி பேசி பாரதியார் உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு. ஏன்னா நீங்க எழுதுற இப்பவும் வந்து பாரதியை வந்து நீங்க சொல்லும் போது பல பாடல்கள் பாரதியிலிருந்து சொல்லும் போது ரொம்ப அது உங்களுக்கு மனம் கவர்ந்த பாடல்கள் வந்து எல்லாத்துலயும் இறைவனை பார் அப்படிங்கிற ஒரு பாடல் நீங்க ஐயா இந்த மலத்துல கூட இறைவனை பார் அப்படின்னு சொல்ல ஐயா அடிக்கடி சொல்லுவீங்க. ஔவையார் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அது மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு வந்து முதல் விதை ராமன், சக்கரவர்த்தி திருமகன், இந்த பக்கம் முதல்ல வந்து இந்த பக்கம் பாரதி, அப்புறம் வந்து குரல் எண்ணியாங்க இதுவர். அது வந்து நான் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஐயா அடிக்கடி பாகுபலி சொல்லுவீங்க, செகண்ட் ஹாஃப்ல வந்து முதல் குரலா இருக்கும். அது 665 முடிஞ்சு 666வது குரல் அந்த குரல் இங்கேயாது. அந்த குரல் 666 சொல்றது நான் யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேறணுமோ நீங்க 666 மனசுல போட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த குரல் வந்து மனசு ஐயா மனசுல உட்காந்துருக்கு. அப்போ இந்த குரல், மகாகவி பாரதியார், சக்கரவர்த்தி திருமகன், இந்த மூணும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில உள்ள வந்து ஆக்கிரமிச்சு இடத்தை பிடிச்சிச்சிங்க. அப்படிதான் நான் பாக்குறேங்க. இப்ப பின்னோக்கி அதனுடைய தொடர்ச்சியா நான் இன்னொரு கேள்வி சேர்த்துக்கிறேங்க ஐயா. இப்ப பல நூல்கள் நீங்க அப்படியே படிச்சுட்டே வந்திருக்கிறீங்க. இந்த காலகட்டத்துல எந்த ஒரு சூழல்ல நீங்க திருக்குறளை பார்க்க ஆரம்பிச்சீங்க, ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சீங்க, அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க, அதையும் கொஞ்சம் சேர்த்து சொன்னீங்கன்னா என்ன சிறப்பா இருக்கும். அதுக்கு இன்னொரு கொஞ்சம் நான் நகர வேண்டி இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல இந்த பாடல்களை பாடமாக்கின விஷயம் சொன்னது, நான் நினைக்கிறேன் கடவுள் சில முடிச்சுகளை அங்கங்கு போட்டுக்கொண்டே வருவார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும். அந்த முடிச்சுகள் எல்லாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு இடத்திலே திரளும். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் உருவாகிறான் என்பது என்னுடைய எண்ணம். எனக்கும் கடவுள் அங்கங்கு முடிச்சுகள் போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த முடிச்சுகள் விடுவது எனக்கு தெரியவில்லை. பிறகு என்னை இப்படி இன்றைக்கு பார்க்கிற பொழுதுதான் இந்த முடிச்செல்லாம் கடவுள் போட்டு ஒன்றாக்கி இருக்கிறான் என்பது எனக்கு புரிகிறது. நான் அப்ப படிக்கிற காலத்திலே தமிழிலே என்னை அறியாமல் ஒரு வித்து இருந்திருக்கிறது எனக்கு. அது இப்போதுதான் எனக்கு அப்பொழுது எனக்கு புரியவில்லை. நான் எல்லா பாடத்திலும் மக்கு. ஆனால் தமிழ் மேல் எனக்கு விருப்பம். எங்களுக்கு நான் ஒரு வகுப்புக்கு போய் ஒரு பாட புஸ்தகம் தருவார்கள். அதெல்லாம் புது புஸ்தகம் வாங்கி போட்டால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். தமிழ் புஸ்தகம் என் கையில் வந்தால் அடுத்த நாள் அந்த தமிழ் புத்தகத்தில் இருக்கிற அத்தனை பாட்டும் பாடமாக்கி விடுவேன். அது எனக்குள்ளே இருந்த ஒரு விருப்பத்தின் காரணமாக அந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு இப்படி பார்த்த உடனே நிற்கும். நான் இப்பொழுது நினைத்து கவலைப்படுவது, அப்பொழுதெல்லாம் எனக்கு நல்ல புஸ்தகங்கள் கிடைக்கவில்லை. ராமாயணம் போன்ற புத்தகங்கள் எல்லாம் பாடல் புஸ்தகங்களாக கிடைக்கவில்லை. அது ரொம்ப பிற்காலத்திலேதான் புத்தகங்களாக நான் பார்க்க முடிந்தது. நான் நினைக்கிறது வந்து அப்பொழுது கிடைத்திருந்தால் நான் அவ்வளவும் என் கையிலே இருந்திருக்கும். என் புத்தியிலே இப்போ நான் பேசுகிற பேச்செல்லாம் அப்ப படித்து பாடமாக்கினான். இப்போ ஒரு பாட்டை பாடமாக்க முடியவில்லை. அது போய் உட்கார கஷ்டப்படுகிறது. இப்போ பாடமாக்கினதெல்லாம் அப்படியே நிற்கிறது. அப்படியே அந்த பாடல்கள் எல்லாம் ஒரு தேவையும் இல்லாமல் அந்த ஏன் பாடமாக்கினேன் என்றால் நான் பரீட்சையை எழுதி பார்க்கணும் பாடமாக்கவில்லை. நான் ஒரு பேச்சாளனாக இருக்கிறேன் எனக்கு உதவும் என்று நினைத்தும் பாடவில்லை. நான் பேச்சாளனே அப்படி இல்லை. ஆனால் இந்த விருப்பத்தின் காரணமா அது மாதிரி ஒரு இப்ப ஆசா ஐயாவினுடைய ஒரு புத்தகம் படித்தால் அதுக்கு பிறகு அந்த புத்தகம் முழுவதும் சொல்லுவேன். என்னால சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒருவருக்கும் அப்போ அது சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என்னால் சொல்ல முடியும். வானொலியில கீவாஜா அவர்களுடைய பேச்சு கேட்டேன் என்றால் அந்த பேச்சு அடுத்த நாள் என்னாலே முழுமையாக அதே மாதிரி பேச முடியும்.
இப்படி ஒரு சக்தி எனக்குள்ளே இருந்தது. நான் அப்பொழுது அதை ஒரு பெரிதாக நினைக்கவில்லை. ஏதோ என்னுடைய சினிமா பாட்டு கேட்டுட்டு பாடுறவன் போல நானும் அப்படி நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு ஆற்றல் எனக்குள்ளே சேருகிறது என்பதை என்னாலே அப்போ இனங்காண முடியவில்லை. அப்போ நான் கல்லூரியிலே சேர்ந்த பொழுது எனக்கு கிடைத்த ஒரு உந்துதலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் திருப்பி போய் சேர்ந்து விட்டேன். நான் பேச்சாளனாக அடையாளம் பண்ணிவிட்டேன். எங்கள் கல்லூரியில ஒரு தமிழ் விழா நடந்தது. அந்த தமிழ் விழாவிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று எல்லாரும் முடிவு பண்ணினார்கள். மாணவர்கள் எல்லாரும் முடிவு. அப்போ நான் பேச்சாளனாக என்னை முக்கியப்படுத்தினார்கள். ஒரு வழக்காடு மன்றம் நடத்த வேண்டும் என்று முடிவு பண்ணினார்கள். அப்ப எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், சிவராமலிங்கம் இல்லை என்று. அவர் கால் நடக்க மாட்டவர், என் மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவர். அப்ப அவரிடத்துல எல்லாம் முடிவு செய்வார்கள். நாங்கள் போய் நிற்கிறோம். அப்ப வழக்காடு மன்றம் யாரும் வழக்காட போகிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் ஒரு விரும்புக்காக நாங்கள் மாணவரும் வழக்காடி என்ன செய்கிற யோசனை, நாங்கள் ஆசிரியர்களோடு வழக்காட விரும்புகிறோம் என்றோம். அப்படி அவருக்கு அது உற்சாகம். அதுக்கு என்ன வழக்காடலாமே, இந்த ஆறுக்கு வழக்காட போகிறீர்கள். அவர் நினைத்தது இந்த பள்ளி கல்லூரியில இருந்த சின்ன சின்ன தமிழாசிரியர்கள் இருந்தார்கள், அவரோடு வழக்காட வந்தார். எங்கள் கல்லூரியில 2 பிரசித்தமான தமிழாசிரியர்கள் இருந்தார். யாழ்ப்பாணம் முழுவதும் தெரிந்தவர்கள். வித்வான் ஆர்மோகன் என்ற ஒருவர், மற்றது ஆசிரியர் தேவன் என்று ஒருவர். அவர் பெரிய எழுத்தாளர். அவர்கள் ஒரு சிங்கங்கள். தற்செயலாக அந்த 2 பேரும் அந்த நேரம் அங்கு வந்தார்கள். இதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஆசிரியர் கேட்டார், திடீரென்று இவரோடு பேச முடியுமான்னு கேட்டார். நாங்கள் ஒரு இளங்கன்று பயமறியாது போல அதுக்கு என்ன சார் பேசுவோம் என்று உடனே அவர்களை கேட்டார், இந்தபடி எங்களோட நீங்க வழக்காடு மன்றம் பேசுவீர்களா? அவர்களும் அதுக்கு என்ன பேச நான் போச்சு என்றார்கள். அந்த நிகழ்ச்சி நடந்தது. அவர்களுக்கு அப்பொழுது நான் அப்பதான் பேச தொடங்கின காலம். அவர்களுக்கு இது சின்ன பொடிப்பயவு என்றுதான் அவர்களுடைய எண்ணம். அவர்களை தெரியாதவர்கள் யாழ்ப்பாணத்திலே பெரிய கூட்டம் அன்றைக்கு வாலிபதை வழக்காடு மன்றம் அமைத்திருந்தோம். வெளியில இருந்து ஒரு ஆசிரியரை, இன்னொரு கல்லூரியில் இருந்து ஒரு ஆசிரியர் என்றவராக கூப்பிட்டிருந்தோம். அவர் பின்னாலே என்னிலே ரொம்ப ஈடுபாடுள்ள ஆசிரியர் வித்வான் வேலன் என்று ஒருவர். நீங்கள் கேட்ட திருக்குறளினுடைய ஆர்வம் எனக்கு அவரிலே இருந்துதான் தொடங்குகிறது. பேரறிஞர் அவர் நடுவராக இருக்க நாங்கள் பேசணும். இவர்கள் 2 பேரும் இருந்தார்கள். மேடையில் ஏறினால் இவர்கள் கையிலே வருகிற பொழுது எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சிறியன சிந்தியாதான் என்ற அந்த வாலிபதை புத்தகத்தை கொண்டு வருகிறார்கள் 2 ஆசிரியர்கள். எனக்கு அந்த புத்தகம் முழுவதும் அப்பவே பாடம். அவர்கள் அந்த புத்தகத்தை கையிலே எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக தொடங்குற பொழுது பக்கம் பிரட்டி அவர்கள் சொன்னால் அவர்கள் அரைவாசி தொடக்க நான் மிச்சம் முழுவதும் சொல்லி முடித்தேன். அன்றைக்கு எனக்கு கிடைத்த ஒரு வரவேற்பு என்பது நான் என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அதிபர் உட்பட எல்லாரும் எழும்பி நின்று கைதட்ட தொடங்கி விட்டார். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, ஆசிரியர்களோடு இப்படி மோதுகிறானே என்று. அன்றைக்குதான் எனக்கு அந்த உண்மையான ஒரு பதிவும் பெயரும் கிடைத்தது. அந்த ஆசிரியருடைய தொடர்பு பிறகு ஏற்பட்டு வித்வான் வேலன் அவருக்கு ஒரு சுய சிந்தனையாளர். அவர் அண்ணாமலையிலே தான் என்னுடைய ஆசிரியர்கள் 3 பேரும் படித்தார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பெரும் அறிஞர்களிடம் படித்தவர்கள். தமிழ் பற்றிய அவர்கள் தமிழை எனக்கு பாடமாக சொன்னதை விட தமிழ் பற்றிய விருப்பத்தை எனக்குள்ளே உண்டாக்கினார். வித்வான் வேலன் என்பவர் எதையும் தனித்துவமாக பார்ப்பார். நான் வகுப்பிலே அடிக்கடி அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறேன். அவர்தான் திருக்குறளை சில நேரத்திலே இந்த பொருத்தமான திருக்குறளை சும்மா நாம் உரையாடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு திருக்குறளை கொண்டு வந்து போடுவார். அது அப்படியே அந்த அச்சு பொருந்துகிற மாதிரி பொருந்தும். அப்ப நான் திருக்குறள் பெருசா படிக்கவே இல்லை. அவர் சொல்ற அதனாலே திருக்குறளே ஒரு பெரிய மரியாதையும் ஈடுபாடும் வந்தது. அப்பவும் என்னால் படிக்க முடியவில்லை. நான் அப்பொழுது பேச்சாளன் ஆகிவிட்டபடியால் எனக்கு தெரிந்த சரக்கை விட்டுக் கொண்டிருந்தேன். அதுதான் நான் செய்த வேலை. பிறகுதான் எனக்கு திருக்குறள் படிக்கிற வாய்ப்பு வந்தது. நான் பல விஷயங்களை விட்டு தள்ளி போகிறேன். இப்படி ஆன்மீக பயணத்துக்கு எங்களுடைய அய்யனார் கோயில் தான் அத்திவாரம். அது தனி ஒரு படலமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். எனக்கு மிகப்பெரிய அனுபவங்களை தந்தார் என்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள். குரு என்னை தேடி வந்தார். இதை யார் நம்ப போகிறார்கள்? மணிவாசகரை தேடி வந்தது போல ஒரு குரு தேடி வந்தார். நான் ஆலயத்திலே தனியே உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒருவரும் வரமாட்டார்கள். தனியே உட்கார்ந்திருப்பேன். எங்கள் ஊரிலே ஜாதியிலே ரொம்ப குறைந்த அதாவது தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கப்படுகிற ஒருவர் சாமியாராக ஒரு தாடி வைத்திருப்பார். அவர் ஒரு நாள் என்னை தேடி வந்து நான் கோயிலில் இருக்கிற பொழுது என்னோடு பேசினார். அதற்கு பிறகு அடிக்கடி என்னோடு வந்து பேசுவார். அன்றைக்கு அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் அப்பொழுது எனக்கு புரியவில்லை, பின்னாலே புரிந்தது. எனக்கு ஞான குருவே இறைவனாக வந்திருக்கிறான் என்றுதான் நான் உணர்ந்து கொண்டேன்.
ஆனால் எனக்கு அதனுடைய பெருமதி அப்பொழுது தெரியவில்லை. நான் என்ன ஆகிவிட்டேன் என்றால், எனக்கு இந்த என்னுடைய உறவினர்கள், இந்த குடும்பத்திலே எனக்கு இருந்த நெருக்கடி, இவன் என்ன படிக்கிறான் இல்லை என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு வேகம் வந்துவிட்டது. இவர்களை நான் வென்று காட்ட வேண்டும், உலகியலாக நான் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு பைத்தியம். இந்த ஐயனாரிடம் இருந்து அழுவேன், தனியே இருந்து அழுவேன். எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுகிறார்கள், போடி கொண்டார்கள், நீ என்ன பாட்டு கொண்டிருக்கிறாய். அது ஐயனாரோடு பேசுவேன். மூலஸ்தானம் வரைக்கும் என்பாட்டுக்கு போவேன். அந்த காலத்திலே ஊர்களிலே மூலஸ்தானத்துக்குள்ளே விட மாட்டார்கள். ஒருவரும் இல்லைதானே என்று நானே திறந்து போய் மூலஸ்தானத்துக்குள்ளே ஐயனாரை பிடித்து முத்தம் கொடுப்பேன். அப்படி ஒரு ஒரு பித்த நிலையிலே இருந்தேன் நான். ஐயனார் எனக்கு அப்படி குரு நான் இவர்களை வென்றாக வேண்டும், பிடிவாதம் பண்ணித்தான் எனக்கு இந்த பேச்சை பரிசாக ஐயனார் தந்தார். அது எனக்கு பரிசல்ல, இழப்பு என்பதை நான் இப்பொழுது உணர்கிறேன். இல்லாவிட்டால் நான் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் உலகியலை நிராகரித்து விட்டு பிடித்திருந்தால் எனக்கு அன்றைக்கே இறை தரிசனம் கிடைத்திருக்கும், குரு தரிசனம் கிடைத்தும் அதை இழந்த ஒருவன் நான் என்று இன்றைக்கு நான் எனக்குள்ளே வருந்துகிறேன். உலகியலுக்குள்ளே வந்து சாதித்தது ஒன்றும் இல்லை, ஏதோ கடவுள் அப்படி நியமித்திருப்பான் போட்டிருக்கிறது. அந்த பாக்கியம் எனக்கு கைக்கு கிட்டே வந்தது. கடவுள் எனக்கு கைக்கு கிட்டே வந்தது. உலகியல் ஆசைகளாலே அதை விட்டு ரொம்ப தூரம் வந்து விட்டேன். இப்பொழுது என் நெஞ்சம் திருப்பி என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போ என்று கெஞ்சி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அது என்னுடைய ஆன்மீக அனுபவம். நீங்கள் அதை எவ்வளவு தூரம் கேட்க விரும்புகிறீர்களோ தெரியவில்லை. நீங்கள் இந்த தமிழில் பேச்சு என்று கேட்கபடியால் நான் அதை விட்டு இங்கே அடைவருக்கிறேன். பிறகு நான் பேச்சாளனாக பேசி நான் வேலை செய்யவில்லை. அதுக்குள்ளே கம்பன் கழகம் என்று 1980ஆம் ஆண்டிலே தொடங்கினோம். இதை சுற்றியே என் வாழ்க்கை. நான் தனியே ஒரு ரூம் எடுத்து வீட்டை விட்டு புறப்பட்டு வாடகைக்கு இருந்து கொண்டு இந்த வேலைகள் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது யாழ்ப்பாணத்திலே சண்டை தொடங்கிவிட்டது, கடுமையான சண்டை. ஆகவே யாழ்ப்பாணத்திலே வேற நிகழ்ச்சிகள் ஒன்றுமில்லை, டிவி வேலை செய்யாது, வீட்டிலே கரண்ட் இல்லை. அப்போ கோயில்கள் திருவிழாக்களுக்கு பேச்சு என்றால் ஒரு பெரிய மதிப்பு உண்டாகிறது. நான் பேசினால் இது புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை, அது அனுபவத்துக்காக சொல்லுகிறேன். 5000-10,000 பேர் இருந்து ராமாயணம் கேட்பார். 40 நாள் 50 நாள் ராமாயணம் சொல்லுவேன். எனக்கே அதெல்லாம் இன்றைக்கும் நனவுதானா என்று ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பேசிக் கொண்டிருந்த காலம், அப்பொழுதுதான் ஒரு உணர்வு எனக்கு வந்தது. நான் படித்தது போதாது, ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கே தெரிந்தது. தெரிந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு ஒரு மாதிரி நான் சமாளிக்கிறேனே தவிர ஆழக்கல்வி என்னிடம் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். அந்த நாட்களிலேதான் எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு பெரிய தமிழ் அறிஞருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார். 3 பேருக்கும் டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள். அதிலே ஒருவர் தான் என்னுடைய குருநாதர் இலக்கண வித்தவர் நமசிவாய தேசிகர். அவர் கணேசையரிடம் பாடம் கேட்டார். அவர்கள் குருகுலமாக படித்தவர். கணேசையரிடம் பாடம் கேட்டவர். இலக்கணத்திலே ஒரு புலி. எனக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. அப்படியான அறிஞர்களோடு எனக்கு பழக்கமே இல்லை. அவருக்கு அந்த பட்டம் கொடுத்த பொழுது ஒரு நாள் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கிறது. எனக்கு இந்த கூட்டங்கள் கேட்பதென்றால் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதனாலே அந்த கூட்டத்துக்கு நான் கேட்க போயிருந்தேன். அன்றைக்கு அவர் பேசினார். அவருடைய பேச்சு என்பது ஒரு பேச்சாளர் பேச்சாக இருக்கார், அறிஞர் பேச்சாக இருக்கு. ஒரு கவர்ச்சி பண்ணி பேசுகிற, அந்த சத்தம் கூட்டி குறைத்து பேசுகிற அந்த வேலையெல்லாம் அவர்கள் பண்ண மாட்டார். விஷயத்தை சொல்வார். எனக்கு அன்றைக்கு அவர் பேசிய பேச்சு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் பதிலுரை சொன்னால் எனக்கு அதிலே அவருடைய ஆழம் தெரிந்தது. நான் அவர் அங்கே ஒரு பிரமிப்பு உண்டாகியது. அன்றைக்கே முடிவு செய்தேன், இவரிடம் போய் படிக்க வேண்டும். அப்பொழுது யாழ்ப்பாணத்திலே கடுமையாக சண்டை நடக்கிறது. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வேலைக்கு போவார்கள், அல்லது கல்லூரியில யூனிவர்சிட்டிக்கு போவார்கள். நான் வீட்டிலே சும்மா இருப்பேன். ஆகவே எனக்கு படிக்க போகணும் என்ற ஆர்வம் வந்த உடனே தான் நான் அவரை தேடி போனேன். இலக்கண வித்தரை தேடி போகிறேன். அவர் இன்னொரு கிராமத்திலே, நான் இருந்த இடத்துல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்திலே இருக்கிறார். அது ஒரு தென்னந்தோப்பு. அதுவும் ஒரு சின்ன கிராமம், தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு சின்ன கோயில் என்றால் நீங்கள் ஒரு அறை, ஒரு ரூம் மாதிரி சில ஊர்களிலே சாமி வைத்திருப்பார்கள், வைரவ சூழல் நட்டு வைத்திருப்பார்களே, அந்த மாதிரி ஒரு 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 சாமி நித்தவர்களிடம் அதுக்கு முன்னுக்கு ஒரு திண்ணை மாதிரி இருக்கும். அது கூரை போட்டிருப்பார். இவரிடம் போய் படிக்க போறோம். இவர் எங்கே இருக்கிறார் எல்லாம் தேடி கண்டுபிடித்து நான் போகிறேன். அந்த ஊருக்கு போறேன். மோட்டார் சைக்கிள் ஓடுவேன். மோட்டார் சைக்கிள்லே போகிறேன்.
அப்ப மோட்டர் சைக்கிளுக்கு பெட்ரோல் இல்லை எங்க ஊர்ல சண்டை கொண்டபடியா பெட்ரோல் இப்ப மண்ணெண்ணெய் கெரசின் விட்டு தான் நாங்கள் மோட்டர் சைக்கிளே ஓடுவோம். அப்படி அது இடையிடையே நின்று விடும். இந்த கூத்துகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. அங்கே போனால் அவர் பெயரை சொல்லி கேட்கிறேன். ஒருவருக்கும் அவரே தெரியவில்லை. ஆனால் அந்த ஒழுங்கைக்குள்ள அங்கே எங்களுடைய சின்ன சந்தைகளே ஒழுங்கை என்பார்கள் யாழ்ப்பாணத்திலே. அந்த ஒழுங்கைக்குள்ளேதான் அவருடைய வீடு இருந்தது என்று கேள்விப்பட்டு போகிறேன். என்னை எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. ஏன்னா நான் கோயில்களில் பேசி பேசி நான் பிரசித்தம். அந்த பெரிய அறிஞர் ஒருவருக்கும் தெரியவில்லை. பிறகு ஒரு மாதிரி தேடி கண்டுபிடித்து போனால் அந்த கோயிலுக்குள்ளே அவர் படுத்திருக்கிறார். அந்த முன் அந்த சிமெண்ட் கட்டிடத்திலே படுத்திருக்கிறார். ஒரு 4 முழம் வெட்டி ஒரு துண்டு, தோல்லே ஒரு துண்டு. நீங்கள் அவரை பார்த்தால் நாங்கள் எல்லாம் பொழுது சால்வைகளை எல்லாம் போட்டு ஏமாற்று வேலையை அழகாக பண்ணி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு அதிலே ஈடுபாடே இல்லை. ஒரு 4 முழம் வெட்டி அது கூட ஒரு துவைத்துத்தான் கட்டுவார். ஆனால் அதில் அவர் கோயிலை பொழுதுல பழக்கம் வைத்திருந்தார். அதனாலே அந்த கயிறு இருக்கும் அவருடைய வெட்டியில். ஒரு அறத்தாடி சேவெடுக்காத முகம். அவரை பார்த்தால் அது முழுக்க வித்தியாசமான மனிதர்கள் அவர்கள். சால்வை விவரத்தை கொண்டிருக்கிறார். என்னை கண்ட உடனே எழும்பி உட்கார்ந்தார். ஒரு புத்தகம் படித்துக் கொண்டு படித்திருந்தார். என்ன புத்தகம் என்று பார்க்கிறேன். சிவஞான போத மாபாடி என்று அதுல இருக்கிறது. எனக்கு அப்போ அந்த புத்தகத்தோட பெருமதியே தெரியாது. ஒரு பள்ளைய புத்தகத்தை வைத்து படித்திருந்தவர். நான் போன உடனே சைக்கிளால் இறங்கி பிட்டடியில போன உடனே எழும்பி உட்கார்ந்தார். என்னையும் உட்காரும் என்று சொன்னார். அங்கே எங்க ஊர்ல பெரியவர்களை தான் சின்ன பெரியவங்களையும் வாரும் போறோம் என்று மரியாதை கொடுத்து கதைப்பார்கள். உட்காரும் என்றார். அவருக்கு என்னை தெரியவில்லை. உட்கார்ந்தேன். வந்த என்ன அலுவலாக வந்தேன் என்று என்னை கேட்டார். நான் உடனே நான் ஐயாவிடம் படிக்க வந்தேன் என்று சொன்னேன். அவர்கள் எல்லாம் வார்த்தைகளை அளந்தளந்துதான் பேசுவார்கள். நான் வகுப்பிலேயும் சொல்லியிருப்பேன். இவர்களுக்கு அளந்தளந்துதான் பேசுவார்கள். அந்த விஷயம் என்ன என்று கேட்டால், நான் உங்களிடம் படிக்க விரும்புகிறேன் ஐயா என்று கேட்டேன். ஏன் படிக்க விரும்புகிறேன் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒரு பேச்சாளன், படிப்பதற்கு படித்தால் இன்னும் கொஞ்சம் அழகா பேசலாம் என்று நினைக்கிறேன். அதான் பேசுவதற்கு கொஞ்சம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னேன். அவர் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் என்று சொன்னார். எனக்கு இன்றைக்கும் அதில் அந்த பல இடங்களே சொல்லிவிட்டேன். அவர் கண்ணை மூடிவிட்டு சொன்னார், கணக்க படித்தால் பேச முடியாமல் போய்விடுமே என்றார். இதுதான் அவர் சொன்ன பதில். நான் பேசுவதற்காக படிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அவர் சொன்ன பதில் கணக்க படித்தால் பேச முடியாமல் போய்விடுமே என்றார். நான் அந்த நேரம் அது கிண்டல் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு இப்பொழுது அது உண்மை என்று தெரிகிறது. ஒரு வார்த்தை பேசவும் பயமாக இருக்கிறது. அதையும் படித்தால் பேச முடியாமல் போய்விடுமே என்றார். நான் அதுக்கு என்ன பதில் சொல்ல தடையும் என்று கொண்டு இருந்தேன். எதுக்கு படிக்க, நீங்க ஏதாவது சோதனை எடுக்க போகிறீர்கள் அடுத்தது கேட்டார். என்ன படிக்கிறவங்க எல்லாம் பரீட்சை எழுதுறதுக்காக தான் படிக்கிறேன் என்று அவருடைய அபிப்பிராயம். நான் அப்படி ஒன்றும் இல்லை என்று சொன்னேன். என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர். அவருக்கு என்னிலே நம்பிக்கை என்ன தோற்றம் பார்ப்போ என்னமோ நம்பிக்கை வரவில்லை. அதுக்கு என்ன இன்னொரு நாளைக்கு வாரம் யோசிப்போம் என்று அனுப்பிவிட்டார். நான் போய் ஒரு 2 கிழமை விட்டு திருப்பி போனேன். அன்றைக்கும் அதே மாதிரிதான் என்னமோ கேட்டார். கேட்டுவிட்டு பார்க்கலாம் நான் சொல்லி அனுப்புகிறேன் என்று அனுப்பிவிட்டார். பிறகு ஒரு மாசம் போனது. அவர் சொல்லி அனுப்பவில்லை. திருப்பி போனேன். இந்த சிக்கனை பிடித்தேன் என்றது அதுதான். அவரிடம் போய் படித்த உடனே அவருக்கு கொஞ்சம் நான் 3 தரம் அடுத்தடுத்து போன உடனே அவருக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கும் போல் இருக்கிறது. நான் 3ஆம் தரம் போன உடனே என்ன படிக்க விரும்புகிறேன் என்று கேட்டார். நான் என்னுடைய சின்னத்தனம், நான் என்னுடைய ஆர்வத்தை அவருக்கு காட்ட வேண்டும் என்று நான் திருக்குறள் படிக்க வேண்டும், சங்கப்பாடல் படிக்க வேண்டும், இலக்கணம் படிக்க வேண்டும், சைவசித்தாந்தம் படிக்க வேண்டும், திருக்குறள் படிக்க வேண்டும், ஒரு லிஸ்ட் அழுக்கிறேன். அவர் சிரித்தார். வாய்க்குள்ளே சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னார், முதலிலே ஒன்றை படியும், ஒன்று விளங்கினால் எல்லாம் பிறகு விளங்க தொடங்கும் என்றார். இதுதான் அவர் சொன்ன வார்த்தையிலே அப்படியே சொல்லுகிறேன். எனக்கு பெரிய அவமானம். நானே இவ்வளவு சொல்லுகிறேன், இவர் இப்படி சொல்லுகிறார் என்றோடனே ஒன்றை படியும் பிறகு எல்லாம் விளங்கும் தண்ட பாட்டிலே என்றார். எனக்கு அதை அந்த நேரம் அது புரியவில்லை. இப்பொழுது எல்லாம் புரிகிறது. பிறகு பஞ்சாங்கம் கொண்டு வர என்று வீட்டிலே மனைவிக்கு சொல்லி பஞ்சாங்கம் எடுத்து என்னுடைய நட்சத்திரம் கேட்டு காலங்கள் எல்லாம் பார்த்து படுபட்சி தினம் பார்த்து ஒரு டேட் குறிச்சு தந்தார். இந்த தேதியிலே வாரம் படிப்போம். சரி என்று நான் போகிறேன். போனால் என்ன படிக்க போறேன் என்ற உடனே திருக்குறள். நான் உடனே கடைசி திருக்குறளும் இலக்கணம், அவர் இலக்கணத்திலே வெளியே போல இலக்கணமும் திருக்குறளும் படிக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நமக்கு வயசா, நான் அப்பொழுது அவர்கிட்ட போகிற பொழுது கிட்டத்தட்ட 35-40 வயதாகிவிட்டது. அவர் சொன்னார், வயசு போய்விட்டது, காலத்தை விட்டு விட்டீர், இனி இலக்கணம் படித்து நீர் அதிலே ஆட்சி பெறுவதற்கு நாளாகும். அதனாலே இலக்கணம் படிக்க வேண்டாம். திருக்குறளிலே வருகிற பரிமள உரை படிக்கிற பொழுது வருகிற ஆங்காங்கு வருகிற இலக்கணம் படித்தால் அதுவே ஒரு போதிய இலக்கணத்தை உனக்கு போதும்.
ஆகவே அங்கு அந்தந்த இடங்களில் வைத்து இலக்கணங்களை படிப்போம். இலக்கண நூலிலிருந்து தனியே படிக்க வேண்டாம். ஏன்னா அவருக்கு என்னுடைய நிலைமை விளங்கி கொண்டார். இவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்று தெரிந்துவிட்டது. நான் இலக்கணத்திலே பூச்சியம். இன்றைக்கும் கிட்டத்தட்ட அதுதான் நிலைமை. அவர் சொன்னதாலே தெரிந்த இலக்கணங்கள் மட்டும் தெரிந்து வைத்திருக்கிறேன். அப்ப அடுத்த நாள் திருக்குறளை கொண்டு வர என்று சொல்லிவிட்டார். நான் போகிறேன். அடுத்த நாள் போகிறேன். எனக்கு ரொம்ப ஆசை. அதே ஒரு சிமெந்து தரை புந்து மாதிரி இருக்கும். சிமெந்து தரையில அவர் ஒரு பக்கத்திலே ஒரு தூணோடு இருப்பார், மற்ற பக்கத்திலே நான் தூணோடு இருப்பேன். இப்ப எல்லாம் கிளாஸ் ரூமுக்கு ஏசி வேணும் என்று கேட்கிறார். ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே சிமெந்திலே உட்கார்ந்து இருப்போம். அவர் அந்த பக்கத்திலே அவர் ஒரு காலத்துக்கு மேலே ஒரு கால் போட்டு சப்பாடி கட்டி இருப்பார். நான் இருப்பேன். வந்திருந்தோடனே திருக்குறளை இடம் என்றார். இடது படிக்கலாம் வந்துட்டு நான் அப்போ உடனே என்னுடைய எண்ணம் என்ன, இன்றைக்கு ஒரு 10 அதிகாரம் படித்து முடிக்கலாம். நான் எங்களுடைய வகுப்பிலே இப்பொழுது சில பேர் அப்படித்தான் வேகமாக படிக்க வேணும் என்று கேட்க அவரைத்தான் நினைத்துக் கொண்டேன். நானும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டு போனேன். இன்றைக்கு ஒரு 20 குறள் 30 குறள் படித்து முடித்து விட்டு வரலாம் என்ற எண்ணத்தோடு நான் போகிற பொழுது காலை 8 மணி இருக்கும். போய் அவரடியில உட்கார்ந்து விட்டேன். நான் அவர் சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்தால் இதுக்கிடையிலே திருக்குறள் பற்றி எனக்கு என்னுடைய குருநாதர் பேராசிரியர் கிருஷ்ணனுடைய 2-3 பேச்சு அது இன்னொரு முறைக்கு சந்தர்ப்பம் வந்தால் சொல்லுகிறேன். இப்ப இதை தொடர்ந்து உட்கார்ந்த உடனே அவர் புஸ்தகத்தை கொண்டார். ஓம் என்ற உடனே புஸ்தகத்தை இடம் என்றால் எடுத்துவிட்டு அந்த உரைப்பாயிரத்தை படியும் என்றார். எனக்கு சத்தியமாக சொல்லுவேன், ஒரு சொல் பொய் இல்லாமல் சொல்ல உரைப்பாயிரம் என்று ஒன்று திருக்குறளில் இருக்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு இதை எதை படிக்க சொல்லுகிறார் என்று விளங்கவில்லை. உரைப்பாயிரம் நானே எனக்கு கடவுள் வாழ்க்கையில இருந்தானே தொடங்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் உரைப்பாயிரத்தை படியும் என்கிறார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் ஒரு மாதிரி தலையிருந்தேன். அந்த தட்டிப்பாரும் புத்தகத்தை தட்டிப்பாரும் உரைப்பாயிரம் என்று ஒரு தலைப்பு போட்டிருக்கும் என்றார். நான் தட்டிப்பாட்டும் போட்டிருந்தது. சரி படியும் என்றோட அது ஒரு பந்தி, ஒரு சின்ன திருக்குறள் பக்கத்துல ஒரு 1.5 பக்கம். எனக்கு நான் சொன்னேனே, நான் ஒரு கெட்டிக்காரன் என்று ஒரு மமதையோடு போனவன். இவர் என்ன கிழவனாரு பணம் படிப்புக்காரன் தான் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே எண்ணம் இருக்கும் போல இருக்கிறது. இவர் படிக்க சொன்னேன். சரி படித்தோட ஒரு 10-5 நிமிஷத்துல வாய்த்து காட்டலாம் என்று நான் அதை வாசிக்க தொடங்கினேன். அன்றுதான் எனக்கு நானார் என்று தெரிந்தது. என்னாலே 2 வரி அதிலே தொடர்ந்து வாசிக்க முடியவில்லை. பெரிய தமிழ் பேச்சாளன், நான் ஒரு தமிழ் தெரிந்தவன் என்று ஆணவப்பட்டுக் கொண்டிருந்தேன். 2 வரி வாசிக்க முடியவில்லை. அந்தனர் முதலிய இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்த இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்ததற்குரிய மாந்தற்கு உறுதியென உயர்ந்தோரான் உரைக்கப்பட்ட பொருள் 4 என்று எனக்கு வாசித்தால் எல்லாம் தடுமாறுகிறது. ஒரு சொல்லும் அது தொடுத்து வாசிக்க தெரியவில்லை. அந்த சொற்கள் எல்லாம் எனக்கு பரீட்சை. இன்றைக்கு நான் இதை சொல்லுகிற பொழுது எனக்கு இவ்வளவு நாள் பரீட்சையத்தில் சொல்லுகிறேன். அந்த ஒரு வார்த்தையும் விளங்கவில்லை. அந்த பாயிரத்தை அவர் விளங்கப்படுத்தின பிறகுதான், அது 2-3 வகுப்பிலே பாயிர அந்த 1.5 பக்கத்தை விளங்கப்படுத்துகிறார். விளங்கப்படுத்தின உடனேதான் எனக்கு நான் விளையாட்டாக மாணவர்களுக்கு சொல்வது அன்றுதான் நான் கண்ணி கழிந்தேன். தமிழிலே கண்ணி கழிந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. எனக்கு இப்படியெல்லாம் தமிழ் இருக்கிறதா என்று நான் பிரமித்து போனேன். பிரமித்து அதை எப்படி வார்த்தையாலே சொல்ல முடியும். எனக்குள்ளே பல கதவுகள் திறந்தன. முதல் நாள் திருக்குறள் பாடம் தொடங்குகிறார். அவரை முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சொல்லிவிட்டு விளக்கம் சொல்ல தொடங்குகிறார். அதுவும் எவ்வளவுக்கு அரை அடிக்கு அகர முதல எழுத்தெல்லாம் இவ்வளவத்தையும் வைத்துக் கொண்டு சொல்லுகிறார். சொல்ல தொடங்கின பொழுது 8:30 மணி. 9 ஆயிற்று, 10 ஆயிற்று, 11 ஆயிற்று, 12 ஆயிற்று, 1 மணி ஆயிற்று. அந்த அரை அடிக்கு விளக்கம் சொல்லுகிறார். இந்த அகரம் எப்படி முதலாகும் என்பதற்கு இலக்கண ரீதியாக அடிகிறாப்பே. எனக்கு பசி, நல்ல பசின்றது நான் வயிற்று பசியை சொல்லவில்லை, அறிவு பசி இருந்ததாலே எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அள்ளி அள்ளி அவர் கொட்டுகிறார். நான் அப்படியே உள்வாங்குகிறேன். ஒரு வரி அங்கே இங்கே விடாமல் உள்வாங்குகிறேன். ஆனால் ஒரு எல்லையிலேயே புத்தி கலைத்து போனது. எனக்கு இப்படி படித்து பழக்கம் இல்லை. நாங்கள் சும்மா அந்த கல்வி புத்தகம் வாசிக்கிற மாதிரி தானே படித்து பழக்கப்பட்டவர். இவ்வளவு விஷயத்தை ஒரே நேரத்திலே புத்திக்குள்ளே தாங்க முடியவில்லை. அது புத்தி கலைக்க தொடங்கிவிட்டது. எனக்கு விருப்பம் கொஞ்சமும் குறையவில்லை. கேட்க ஆசையாக இருக்கிறது. அதனால் என் புத்தி சோர்ந்து போய்விட்டது. அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நான் எப்படி அவரை சொல்வது? ஐயா நான் கலைத்து போய்விட்டேன் என்று ஒரு ஆசிரியருக்கு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அதை என்னால் தாங்கவும் முடியவில்லை. என் வண்டி நிரம்பி விட்டது. அதை எப்படி உணர்த்துவது என்று நான் இருந்த இடத்திலேயே மெல்ல கொஞ்சம் அசைந்து காட்டினேன். எனக்கு நான் கலைத்து விட்டேன் என்பதை அவர் உணரத்தக்கவர் உணர்ந்துட்டு சொன்னார். நீ கலைத்து போய்விட்டீரோ என்று கேட்டார் என்னை. நான் வாயிலிருந்து சொல்லவில்லை, நீ கலைத்து போய்விட்டீரோ என்று கேட்டவுடனே நான் ஒன்றும் பேசையிலே சிரிச்சேன். அப்ப சரி இன்றைக்கு போய்வார் என்று சொல்ல போகிறார் என்று நினைத்தேன். அவர் அதை கேட்டுவிட்டு
நீர் கேட்கிறதாலே எனக்குள்ளே எண்ணங்கள் வரத் தொடங்கி விட்டது. இன்றைக்கு விட்டால் அது போய்விடும், ஆகவே கலைச்சாலும் பரவாயில்லை, கொஞ்சம் கேளும் என்று அதற்கு பிறகு ஒரு மனத்தையாக சொன்னார். இந்த அரை வரைக்கு பாருங்கள், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அவர் விட்டு விட்டார். எனக்கு பசியெல்லாம் போய்விட்டது. நான் வேறொரு உலகத்துக்கு போய்விட்டேன். நான் மோட்டர் சைக்கிள்ல வருகிறது. நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அவர் சொன்னதெல்லாம் புத்திக்கிற ஒரு ரோட்டும் தெரியவில்லை, பஸ்ஸும் தெரியவில்லை, வர வாகனமும் தெரியவில்லை. மோட்டர் சைக்கிள்ல போய் கொண்டே இருக்கிறேன். என் வீடு தாண்டி ரொம்ப தூரம் நான் போய்விட்டேன் மோட்டர் சைக்கிள்ல. எனக்கு என் வீடு வந்தது கூட தெரியவில்லை. எங்கேயோ போய்தான் திரும்பி வந்தேன் என் வீட்டுக்கு. ஏனென்றால் எனக்கு அன்றைக்கு பூராகவும் நான் சொன்னேன், எனக்கு அது ஒரு புதிய அனுபவம். அன்றையிலே இருந்து அவரிடம் படிக்க தொடங்கினேன். ஒவ்வொரு நாளும் போவேன். காலையிலே போனால் மதியானம் வரையில் இருந்து படிப்பேன். ஒரு பிளேன் டி என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, வெறும் என்ன பால் விடாத தேநீர். அது அவர்கள் வீட்டிலே அந்த அம்மா அவருக்கு கொடுக்கிற பொழுது எனக்கும் ஒரு தேநீர் தருவார். இவ்வளவு தான். ஒரு 11 மணிக்கு அது கிடைக்கும். காலையிலே போனால் 1 மணி, சில நேரத்துல 2 மணி ஆகும். பின்னாளிலே அவருக்கு என்னுடைய பசி அவருக்கு ரொம்ப சந்தோஷமா பிடித்துக் கொண்டது. அவர் சொல்லுவார், நீங்கள் இதெல்லாம் யாருக்கு தேவை என்று நாங்கள் போய் எல்லாம் மண்ணுக்குள்ள எரிஞ்சிட்டோம், இப்போ உமக்காட்டி நான் அரிச்சரிச்சு திருப்பி எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லுவார். இப்படியே சொல்லுவார். நான் ஏதாவது சந்தேகம் கேட்பேன் திருக்குறள்ல. எனக்கு என்னுடைய ஒரு புத்தி இருக்கிறது. அது என்னென்றால், எனக்கு என் புத்தி சம்மதிப்பாரே ஒழிய நான் மற்றவர்கள் சொல்வதற்காக அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். இது என்னுடைய ஒரு குணம். அது அந்த நாள் தொடக்கம் இருந்திருக்கிறது. இப்பொழுதுதான் அது எனக்கு தெரிகிறது. நான் என் புத்தி ஒத்துக்கொள்ள வேண்டும். கேள்வி கேட்டு பதில் சொல்லி ஒத்துக்கொண்டால், நான் பல பேரிடத்து தர்மம் படிக்க போய் தோற்றேன். அவர்களுக்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது. இவரிடம் அப்படி இல்லை. நான் கேள்வி கேட்டால் உடனே தக்கபடி பதில் சொல்வார். பதில் உடனே சொல்ல வேண்டும் என்று கூட எதிர்வார். அதுல நான் கேட்ட உடனே பதில் சொல்ல வந்தால் ஏதோ என் மானம் போய்விட்டது என்று நினைக்க மாட்டார். அவர் உடனே வந்தால் சொல்றார், இல்லாட்டி நாளைக்கு வேற நான் யோசிச்சு வைக்கிறேன் என்றார். இதுதான் அவருடைய பதிலாக இருக்கு. அடுத்த நாள் நான் போனால் அவர் இருந்த அந்த கோயிலுக்கும் வீதிக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வர ஒரு மெயின் வீதிக்கு. நான் அடுத்த நாள் போற பொழுது மெயின் வீதியில வந்து நிற்பார். மெயின் வீதியை என்னை பார்த்து கொண்டு நிற்பார். நான் கிட்டையில போனோடனே, எங்க நீரிடைக்கு வராமல் விட்டுடுகிறோன்னு நினைத்தேன். இப்படி சொல்லுவார். நீ வராமல் விட்டுடுன்னு நினைச்சேன். நீர் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து விட்டது, வேறம் சொல்லுகிறேன் என்று கூட்டிட்டு போய் நிறுத்தி வைத்து அந்த பதிலை சொல்வார். சொல்லிவிட்டு சொல்வார், இனி நீ போறா போகலாம். அந்த பதிலே ஒரு கர்ப்பம் தாங்கின தாய் இந்த பிள்ளையை பெற்று விட்டால் போதும் என்பது போல எனக்கு அதை சொல்வதிலே அவ்வளவு அக்கறை காட்டுவார். அவருடைய ஆசிரியர் பற்றி எனக்கு அவர் சொன்ன ஒரு செய்தியையும் சொல்லி இன்றைக்கு நீங்கள் கலைத்து போனால் இந்த அளவிலே நிப்பாட்டிக் கொள்கிறேன். அவர் சொன்ன அவருடைய ஆசிரியர் கணேசையர் என்று இலக்கண தொல்காப்பியத்துக்கு இலக்கண குறிப்பு எழுதின ஒரு பேரறிஞர். அவரை தமிழிலே ஆழப்படிப்பு படித்தவர்களுக்கு அவரை கட்டாயம் தெரிந்திருக்கும். அவருடைய முதல் மாணாக்கர் இவர். அவர் கடைசி காலத்துல என்ன செய்தார், தன் சொத்துக்கு எல்லாம் உறவினருக்கு கொடுத்து ஒரு கோயில் அடியிலே கொட்டில் போட்டுக் கொண்டு இருந்தார். ஒரு சும்மா ஒரு குடிசை மாதிரி போட்டுக் கொண்டு இருந்தவர். அவருக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்திலே இருந்த அமைச்சர்கள் எல்லாம் விரும்பி அவரிடம் பயந்தார். அவர் ஒரு கையெழுத்து போட்டால் பென்ஷன் கொடுக்கலாம். போய் கொடுக்கிறதுல எல்லாரும் பயந்து என்னுடைய ஆசிரியர் இலக்கண வித்தரிடம் தம்பி நீங்களாவது வாங்கித்தாங்க உடனே அவர் அந்த போனை பார்த்து இதெல்லாம் எனக்கு வராது. அப்படி இருந்த பொருள் உலகத்தை விட்டு முற்றாக விலகி இருந்தவர். எங்கள் ஊரிலே நயனாதீவு நாகம்மாள் கோயில் என்று ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் இருக்கிறது. சக்தி பீடங்களிலே ஒன்றாக இருக்கிறது. அந்த கோயிலுக்கு போன பொழுது என் ஆசிரியர் சொல்வார், அவரோடு தான் போன பொழுது கோயில் வாசலில் நின்று விம்மி அழுகிறாராம். தான் மட்டும் பின்னாலே நிற்கிறாராம். தான் விம்மி அழுதுட்டு அம்பாயிட்ட சொல்லுகிறாராம், தாயே இந்த இலக்கண படிப்பிலே என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன், உன்னை பிடிக்காமல் விட்டு விட்டேன் என்று சொல்லி விம்மி அழுதார். அம்மா, நான் உன்னை இந்த படிப்பிலே வீணாயின் காலத்தை கழிச்சு விட்டேன் என்று அழுதாராம். இதெல்லாம் நினைக்கிற பொழுது எனக்கு இதுதான் என்னுடைய அத்திவாரம் என்பது இவர்கள் தான். அது மட்டுமில்லை, என்னுடைய ஆசிரியர் சொல்வார், அவரிடம் இவர் படித்த காலத்தில் ஆலமரத்துக்கு தான் படிப்பார்களாம். எறும்பு விழுமா, அந்த பழம் ஆலம்பழம் படுத்துற காலத்திலே எறும்பு விழுமா. அந்த எறும்பை கூட கையை அசைக்க கூடாதாம். அவர் மேலேயும் விடுமா. அவரும் அதை பேசாமல் இருந்து கொண்டு பாடம் சொல்வாராம். இப்படி படித்தவர்கள் அவர்கள். என்னுடைய ஐயா சொல்லுவார், நான் ஐயாண்டு தான் சொல்லுவேன் என் ஆசிரியரை, தாங்கள் சில நேரத்திலே ஏதாவது சந்தேகம் கேட்டால் அவரும் இப்படித்தான் நான் பிறகு சொல்லுவேன் என்று போவார். அடுத்த நாள் சரியான அடுத்த நாளும் என்ன விடிகாலையிலே 4-5 மணிக்கு வீட்டிலே படுக்கையில கிடக்கிற தன்னை காலால தட்டி எடுப்பாராம். டேய், பதில் வந்துட்டு வா சொல்றேன் என்று கூட்டிட்டு போய் வச்சு சொல்லுவார்.
அப்போ என்னுடைய ஆசிரியர் சொன்னார், அந்த காலத்துல ஊர்களில் லைட்டுகள் எல்லாம் இல்லை, திருவிழாக்கள் நடக்கும் கோயில்களில் அப்பதான் அந்த லைட் கூட்டுவார்கள். தாங்கள் இளம்படியர்களாக இருந்தவர்கள் போய் அந்த திருவிழா பார்த்துட்டு ஒரு நாள் ராத்திரி வருகிறார்களாம். வந்தால் அங்கே ஒரு கோயில் இருந்தது, ஆயர்கடவை பிள்ளையார் கோயில் என்று ஒரு கோயில். அது ஒரு வெளியில இருந்த கோயில். அந்த கோயிலுக்குள்ளே ஒரு விளக்கு எரிகிறதாம். பார்த்தால் ஒருவர் அந்த விளக்கத்துக்கு முன்னாலே உட்கார்ந்து இருக்கிறாராம். அந்த காலத்துல இந்த இளைஞர்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் பேய் பயம் என்றால் பெரும் பயம், அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் கோயில் அடி வெளிச்சம், அது ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி போனா எல்லாரும் பயந்து போனாங்க. அப்புறம் ஆளையால் கையை பிடிச்சு கொண்டு என்னென்று பார்க்கலாம்னு போய் பார்த்தால் இந்த கோயில் வாசல்லே விளக்கெரிகிறது. அந்த அவர் கணேசையை உட்கார்ந்து இருந்து கொண்டு ஆருட்டையோ பாடம் கேட்கிற மாதிரி, சரி அப்படி இது என்ன மாதிரி தன் பாடல கதைச்சு கொண்டிருக்கிறார். அதைத்தான் கேட்டுவிட்டு அடுத்த நாள் தனக்கு வந்து சொல்வேன் என்று சொன்னார். அடுத்த நாள் பிள்ளையார்கிட்ட பாடம் கேட்டுட்டு வந்து தங்களுக்கு சொல்வார்கள். இதை சொன்னா இந்த காலத்துல யார் நம்ப போகிறார்கள்? நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன், அவருடைய படிப்பினுடைய ஆழம் தெரிந்தபடியா. அப்படிப்பட்ட ஒரு மகானிடம் தான் நான் திருக்குறள் கேட்டேன். கடவுள் எனக்கு செய்த உதவி. எனக்கு அப்ப படிக்கிற பொழுது நான் இப்ப இவர்களுக்கு சொல்கிற அளவுக்கு தெளிவாக எனக்கு விளங்கவில்லை. ஆனால் அது உள்ளே அனுப்பிவிட்டார் எனக்கு. அப்ப நானும் இப்படி எல்லாம் திருக்குறள் எல்லாம் இப்படி தெளிவாக சொல்றேன், எனக்கு இப்பவே தெளிவாக சொல்றேன் என்பதே தெரியவில்லை. ஆனால் அந்த சின்ன சின்ன நுணுக்கமான இடங்கள் எல்லாம் எனக்கு சொன்னார். நுணுக்கமான இடங்கள் எல்லாம் சொல்லி அதை தொட்டு காட்டி, சந்தேகம் இருந்து நான் கேட்டேன். நானும் சின்ன சின்ன இடங்களை விடாமல் கேட்பேன். விடாமல் கேட்டால் அதுக்கு பதில் சொல்வார். அதுல ஒன்றுதான் நான் உங்களுக்கு சொல்வேனே, கல்விக்கும் கேள்விக்கும் என்னையா வித்தியாசம் என்றேன் ஒரு முறை. கல்வியும் கேள்வியும் கிட்டத்தட்ட ஒன்றுதானையா, அது என்ன கல்வி? அதுக்குதான் அவர் எனக்கு சொன்னார், கல்வி என்பது தன்னறிவு கொண்டு ஒரு மூளை பார்ப்பது, கேள்வி என்பது ஒரு உயர்ந்த அறிஞனுடைய பார்வைக்கூடாக ஒரு மூளை பார்ப்பது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்வார். சத்தியம்தான் பேசுவார். நான் வகுப்பிலே சொல்லி இருக்கிறேன். அவரை ஒரு நாள் நான் கேட்டேன். ஒரு பிறகு நல்ல நெருக்கம் வந்துவிட்டது. நெருக்கம் என்றால் தோல்லகை போடுற நெருக்கம் அல்ல. அவருக்கு என் மேலே விருப்பம், எனக்கு அவர் மேலே விருப்பம் வந்துவிட்டது. அதனால எதுவும் கேட்கலாம் அவரிடம். நான் அவரிடம் ஒரு நாள் கேட்கிறேன், ஐயா உங்களுக்கு காமம் இருக்கிறதா என்று கேட்டேன். இது ஒரு விளையாட்டுக்கு இல்லை, காமத்தை எப்போது வெல்லலாம் என்று அப்ப அந்த வயதிலே எனக்குள்ளே ஒரு பிரச்சனை. இது எப்படி இது முற்றாக நீங்கும்? அப்போ அதுக்கு ஒரு வயது இருக்கிறதா, அறிவாம் என்றதா ஐயாவிட்ட கேட்டேன். ஐயா காமம் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டேன். அப்ப அவருக்கு 81 வயது. அவர் அதை வேற யாரும் என்றால் கோவிப்பார்கள். அவர் வந்து கொஞ்ச நேரம் கண் மூடி கொண்டிருப்பார். இருந்து விட்டு சொன்னார், உடம்படவில்லை இல்லை என்றார். நான் கேட்ட வரைக்கும் அவர் சொன்ன பதில் இதுதான். எவ்வளவு பெரிய அந்த உன்னதமான பதில், எவ்வளவு பெரியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நினைத்துப்பார்கள். அவர் போட்ட பிச்சைதான் எனக்கு வித்வான் வேலன் அவர்கள் திருக்குறளிலே ஆர்வத்தை தூண்டிவிட்டார். ராதாகிருஷ்ணய்யா அவர்கள் என்னுடைய குருநாதர். அவர் இந்தியாவில இருந்து வந்து ஒரு நூல் என்ற தலைப்பிலே ஒரு முறை என்ற கம்பங்கரத்தில் பேசினார். அன்றைக்குத்தான் திருக்குறள் இப்படியா என்று எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்பட்டது. நான் ஐயாவை சந்திக்கிற பொழுது, ஐயா திருக்குறள் எங்கேயோ ஒரு இடத்துல அறத்துப்பால் முழுவதும் 10 நாளாக பேசுகிறார் என்று கேள்விப்பட்டு திருக்குறளையும் 10 நாளா பேச முடியுமா என்று நான் வியந்திருக்கிறேன். 10 நாள் திருக்குறளை ராமாயணம் பேசலாம், திருக்குறள்ல என்ன பேசுறது என்று எனக்கு அப்பொழுது வியப்பு. அதுக்கு பிறகு ஐயா அவர் தந்த அந்த 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 விருப்பு, வேலன் தூண்டிய தூண்டுதல், வித்வான் வேலன் அவர்கள் தூண்டிய தூண்டுதல், இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒன்றாக திரண்டு வித்தகரிடம் திருக்குறள் முழுவதும் பாடம் கேட்டேன். பரிமாணகர் முழுவதும் பாடம் கேட்டேன். அதற்கு பிறகு பாடம் சொல்ல தொடங்கினேன். இந்த பாடம் கேட்டது எவ்வளவு நாள் கேட்டீங்கய்யா? நீங்க முதல்ல போய் ஆரம்பிச்சீங்க? ஒரு 4-5 வருடங்களுக்கு மேலே கற்றிருப்பேன் ஐயா. ஒவ்வொரு நாளும் படிக்கிறது, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர், அவ்வளவுதான் ஐயா, அவ்வளவுதான். அவருக்கும் பிறகு அது பிடித்து கொண்டபடியால் விரும்பி சொல்லுவார். வேற யாரும் வந்து அந்த வகுப்பை கொடுப்பதனால அவருக்கு பிடிக்காது. சில என்னை பிடிக்காத சில பழைய பண்டிதர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு போலியாக ஐயாவிடம் வருவார்கள். வந்தவுடனே அந்த முறைப்படி வணக்கம் ஐயா, இப்படி ஏதாவது அந்த டிராமா எல்லாம் நல்லா போடு. அவர்களுக்கு என்ன பிடிக்காது, இவன் என்ன இவரிடம் பிடிக்கிறது என்ற மாதிரியே என்னை ஒரு வெறுப்பாக பார்த்து அவரிடம் வருவார்கள். ஐயா அவர் வந்து வணக்கம் சொன்ன உடனே சிரிப்பார். சிரித்துட்டு வந்த காரியம் என்ன என்று கேட்பார். இவருக்கு அவர் சும்மா தான் வந்திருப்பார், இவர் பேசாம இருந்தால். அப்ப நாங்கள் பிறகு சந்திப்போம் என்று அவர் அனுப்பி விடுவார்.
அவருக்கு ரொம்ப அவரை கோவிக்க மாட்டார், என்னை கோவித்து கொண்டு தான் போவார். என்ன இவனுக்கு சொல்றதுக்கு என்னை அனுப்புறார் என்ற மாதிரி கோபம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் கிட்ட படித்தேன். அதுக்கு பிறகு சண்டையாலே நான் கொழும்புக்கு வர வேண்டி வந்து விட்டது. நான் கொழும்புக்கு வந்த பிறகு அவர் அங்கே, நான் இங்கே. பிறகு என்னோடய வந்து ஐயா தங்கி விட்டார். யாழ்ப்பாணத்திலே நான் இருக்கிற காலத்திலே கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கிட்ட இங்கள் நான் இருந்த கம்பன் கோட்டம் வந்து கட்டி வைத்திருந்தோம். அங்கேயே வந்து தங்கினான், என்னோடையே இருந்தான். அவர் கண் பார்க்க சாப்பிட மாட்டார். அவர் சைவ குடும்பத்தை சேர்ந்தவர், பூசை செய்கிறவர்கள். அவர் இன்னொருவர் வீட்டிலே சாப்பிடவும் மாட்டார், கண் பார்க்க சாப்பிடவும் மாட்டார். நான் ஒரு பிராமண வீட்டிலே சொல்லி சாப்பாடு கொண்டு வந்து அவரை தனி அறையிலே கொடுப்பேன். அவர் சாப்பாட்டிலே அக்கறையே போட மாட்டார். அவர்களுக்கு தான் கல்வி வரும். நாங்கள் சாப்பாட்டிலே ஏற்கரை, அதிலே ஏற்கரை, இதிலே சாப்பாடு அவருக்கு பசி தீருகிற தீருகிற அளவுல தான் அவர் சாப்பாட்டை கணிப்பார். அது ருசியா இருக்க வேண்டும், அதுதான் ஒன்றும் பார்க்க மாட்டார். சாப்பிட்டு விட்டு படிப்பு 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 படிப்பு, அதை பற்றி சிந்தனை, இவ்வளவுதான் செய்வார். அவருடன் நான் கற்ற இன்னொன்று, சும்மா இப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு இடத்துல உட்காருவார், இப்படி இப்படி பண்ணுவார், ஏதாவது கண்ணை மூடிக்கொண்டு இருப்பார், இப்படி இப்படி பண்ணுவார், என்னமோ செய்வார். அது அவரை கும்பிடுற முறை. கோயிலுக்கு பெருசா போக மாட்டார். நான் பிறகுதான் தெரிஞ்சு கொண்டேன் அவர் ஆத்ம பூஜை பண்ணுவார். எனக்கு அவரிடம் வந்தா அதையும் நான் பழகி கொண்டேன். இப்படி ஒரு மகான் போட்ட பிச்சை தான் என்னுடைய திருக்குறள். ரொம்ப நேரம் பேசிவிட்டேன், உங்களுக்கும் கலைப்பு ஏற்பட்டிருக்கும். இப்ப இல்ல, இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இது பாருங்க, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எப்படி வந்து சுவாமி விவேகானந்தர் ஒரு சிஷ்யரா வந்து சேர்ந்தாரோ, அந்த ராமகிருஷ்ணருக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் அந்த ஆத்மார்த்த உறவு வந்து வார்த்தைகளால் வடிக்க முடியாது. மற்ற 12 சீடர்கள் இருந்தான்னு நினைக்கிறேன், விவேகானந்தர் கூட. இருந்தாலும் அவங்க 2 பேத்துக்கும் உள்ள ஒரு உறவு வேற மாதிரியான ஒரு உறவு. அது ஒண்ணு. 2வது வந்து அவர் எப்ப வருவ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வரைக்கும் பார்த்துருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஐயா அடிக்கடி இந்த திருவருட்பயன்ல வந்து நம்ம இந்த இதுல இருந்தா அந்த முதல் கடவுள் வாழ்த்துல இருந்தா நம்ம ஆரம்பிக்கிறது வழக்காது. இந்த நற்குஞ்சிறக்கன்று கண்ணில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான்னு சொல்றது. எனக்கு என்ன தோணுதா, கணேசையர் வந்து நீங்க சொன்னது, அதாவது இப்ப இட்டுக்கட்டி சொல்லி நம்ம யாரை என்ன பண்ண போறோம், நம்ம இது ஆள் சேர்க்கிற விஷயம் கிடையாது. அல்லது இந்த கட்சி இதை இத்தனை பேர் நம்பிட்டாங்க, இத்தனை பேர் நம்பல, அந்த மாதிரி ஒரு மேட்டர், இது அந்த மாதிரி விஷயமே இது கிடையாதுங்க. அது என்னன்னா, ஆத்மார்த்தமா அவர் கணேசையர் போய் உட்காந்து அம்மன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. காளிதாசர் வந்து அம்மன்கிட்ட பேசுன்னு தான் நாம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். என்னுடைய குருநாதரும் காளி கோயில்ல போய் ஆரம்பத்துல காளி கோயில் உபாசகராக இருந்தவர். அவரு ஒரு நாள் காளி வந்து, நான் காலையில 4:30 மணிக்கு நான் காளியை வந்து காளிக்கு அவருக்கு நடந்த சில உரையாடல் சொல்லிருக்காரு அவரு. நான் வெளியே வந்துட்டேன் ஒரு நாள். அதுக்கப்புறம் நான் வேற லைன் போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது மாதிரி அவர் கணேசையர் வந்து அந்த காளிகிட்ட பாடம் கேட்டிருக்காரு அப்படின்னா, அம்மன்கிட்ட பாடம் கேட்டிருக்காரு அப்படின்னா, அது நம்பித்தான் ஆகணுங்க. பேசுறாரு, அவருக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைக்குது. இது வந்து குரு ராகவேந்திரா சுவாமியிலையும் ஒரு வெள்ளையர் வந்து இது மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெசட்ல கூட பதிவாயிருக்குன்னு என்னுடைய கலீக் ஒருத்தர், அவருடைய ரமேஷ்னு பேர், அவர் சொல்லிருக்காரு. அவரு அது இன்னைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வெள்ளையர் போனாலும் அது குரு ராகவேந்திர சமாதியில போய் அவர்கிட்ட பேசியிருந்தாலும் சொல்றாங்க, அது பதிவாயிருக்குங்க. அதனால வந்து அது வந்து இந்த ஞானம் அப்படி வரும்போது, அம்மன்ட்ட இருந்து ஞானம் கணேசையருக்கு வந்து, கணேசையர்ட்டு இருந்து நமசிவாய தேசிகருக்கு வந்து, இந்த நமசிவாய தேசிகர்ட்டு இருந்து ஐயாவுக்கு வந்து, இப்ப இது நான் சொன்னது அந்த கங்கை எங்க இருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு கரெக்டா நம்ம இளங்கோ அந்த கேள்வி கேட்டாரு. திருக்குறள் என்ன, நம்ம வள்ளுவம் வகுத்த வாழ்க்கை பயணம் தான் இந்த தொடர் பேரு. குரலோடு உறவாடு தொடர் பேரு. எனக்கானும் நல்லவை கேட்க, எல்லாமே நல்லவைதான். இந்த எப்படி வாழ்க்கை, இந்த கங்கை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வழியா எங்களால உணர முடியுது. இது அவ்வளவு முழுக்க இந்த 1 மணி நேரத்திலயோ 1.5 மணி நேரத்திலயோ இது எதுவும் போட முடியாது. ஆனால் எங்களால் உணர முடியுது. கையை பிடிச்சு ஐயா கூட்டு போயிருக்கீங்க. இதை விட ஒரு ஐயா மனம் நெகிழ்ந்த ஒரு இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னது, அது இறைவனுடைய ஐயா. அது கூட எனக்கு உங்களை விட நான் வந்து ஒரு 3 மாதம் வயதுல சின்னவன் நானு. ஐயா அக்டோபர், நான் டிசம்பர். நானு அதே வருடம். அதாவது இன்னென்னாருக்கு இன்னென்ன வாழ்க்கை, இன்னென்னாருக்கு இன்னென்ன பயணம், இன்னென்னாருக்கு வகுத்த வகையெல்லால் கூடி தொகுத்தார்க்கும். அது நம்ம தூய்க்கிறோமா இல்லையாங்கிறது அவன் முடிவு பண்றான். நீங்க நம்ம பின்னால வந்து ஆசான்யா பத்திலாம் நம்ம பேச இருக்கோங்க ஐயா, நிறைய பேச இருக்கும். கம்பன் பத்தி பேச இருக்கோம், மற்ற திருவாசக பத்தி பேச இருக்கும். அந்த ஓர் நூல்ங்கிறது ஐயாவும் அந்த தலைப்புல பேசியிருக்கீங்க.
இதுல என்னன்னா, அந்த ஐயனார் கோயில்ல நடந்த நிகழ்வு வந்து அது ஆத்மார்த்தமான ஒரு அந்த ஆன்மீகம் மட்டுமே தனி கதைன்னு சொன்னீங்க நீங்க. உண்மையில அந்த கதையில என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு அது இருக்கு. அதுக்குன்னு ஒரு 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 உணர்வு உள்ளவங்க கூட்டம் இருக்கு. அதை பார்த்து கொண்டு நம்பது. அந்த அந்த ஐயனார் கோயில்ல அவரு என்ன உடலுக்கு தானங்கய்யா சாதி மதம் எல்லாமே, ஆன்மாவுக்கு என்ன சாதி மதம்? அது சங்கரருடைய கதையில நம்ம பார்க்கிறோம் நாம அதுல. அப்ப அந்த ஒரு ஞான குருவா முதல்ல வந்தவரு அவர் உங்களுக்கு ஏதோ நடந்திருக்குது. அதை பத்தி விரிவா பின்னால் பேசுவோம். ஆனா அதை வந்து அந்த பருவத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க உணர்ந்தீங்க. அது அது ரைட்டு, கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அம்மன் நமக்கு வகுத்த வழி, இறைவன் வகுத்த வழி, இந்த வழி இந்த ரோடு போட்டிருக்காங்க. அதுல இதுல உண்மையிலேயே வந்து அங்கிருந்து இந்த தொடர் சங்கிலியில வந்து நான் இன்னைக்கு கூட வாசுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இது வந்து இது ஒரு நாள்ல முடிகிற நிகழ்ச்சி கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஐயா வந்து குரல்ல ஐயா வந்து கம்பன் வந்து உள்ள சிம்மாசனம் போட்டு உள்ள உட்கார்ந்துருக்கார். கம்பர் வந்து கம்பவாரதினு எப்படிலாம் வந்ததுன்னு அதை அடுத்ததுக்கு கடந்து போவோம் நம்ம. ஆனா அந்த கம்பனும் வள்ளுவரும் ஐயா உள்ள வந்து சீட்டு போட்டு உட்கார்ந்துருக்காங்க. கம்பர் மூலமா ராமர் வந்து சீட்டு போட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த ராமரும் வள்ளுவர் கண்ட ஒரு மனிதர். வள்ளுவர் அந்த முழுக்க திருக்குறளை ஒருத்தர் வாழ்ந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி பார்த்தோம்னா 2 பேர் வருவாங்க என்னுடைய பார்வையில. ஒண்ணு ராமர், 2வது காந்தியடிகள். அந்த காந்தியடிகளே வந்து நாமக்கல் கவிஞர் சொல்றாரு, வள்ளுவரே வந்து மீண்டும் பிறந்து காந்தியா பிறந்து இப்படிதான் வாழணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமக்கல் கவிஞர் சொல்லுவார். இந்த 2 பேரும் ஐயா மனசுல வந்து சிம்மாசனம் போட்டு இருக்குங்க. ஐயா கம்பரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வள்ளுவம் பயணம் போயிருக்கு. செந்தில் சொன்ன மாதிரி 500 குரல். செந்தில் சொன்னது என்னன்னா, செந்தில்கிட்ட ஒரு பெரிய என்னன்னா, அது அப்படியே முழுக்க உங்க லைன்ல போகக்கூடியவருங்க அவர். அது வந்து பல மாணவர்கள் செந்தில் மாணவர்கள் தலையாய மாணவராக இருக்கலாம். அந்த 500 அடுத்தது 501 சோப்பு தான் ஞாபகம் வரும் அந்த காலத்துல. இந்த திருக்குறள் 500 501 சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ள நிறைய செலவு நடந்துட்டு இருக்குங்க. இந்த வள்ளுவரும் கம்பரும் சேர்ந்து அடுத்தது இந்த வள்ளுவம் முடியும் போது எங்களுக்கு எல்லாம் பாக்கியம் இருந்ததுன்னா, இறைவனுடைய தீர்ப்பு அப்படி இருந்தா, இறைவனுடைய விருப்பம் அப்படி இருந்தா, கம்பரையும் வள்ளுவரையும் இணைத்து பல பேர் நூல் எழுதியிருக்காங்க. தேஞ்சா ஐயா கூட நூல் எழுதியிருக்காங்க. தண்டபாணி தேசிகர் நூல் எழுதியிருக்காங்க. ஆனா ஐயா வந்து வாழ்க்கையை கலந்து சொல்லும் போது, வாழ்க்கை அனுபவங்களை சொல்லும் போது, கம்பர் பாடல்களை இப்போ கூட ராமலிங்கம் சொல்லிட்டு இருக்காரு, வழக்கறிஞர் உங்களுக்கு நண்பர், அவரு சொல்லிட்டு இருக்காரு, மிகச்சிறந்த வில்லும் சொல்லும் சொல்லிட்டு இருக்காரு. ஐயா மூலமா எங்களுக்கு அதை கேட்கணும், இறைவன் அந்த பாக்கியத்தை கொடுக்குன்னு தான் இந்த நேரத்துல என்னுடைய குருநாதர்கிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அது கண்டிப்பா அது வழங்கியாது. ஒரே ஒரு கேள்வி எனக்கு, இந்த குருநாதர் ராதாகிருஷ்ணனை பார்க்கறதுக்கு முன்னால வித்தகரை பாத்தீங்களா ஐயா, அல்லது வித்தகரை பார்த்துட்டு ராதாகிருஷ்ணன் ஐயா பாத்தீங்களா ஐயா? அதை இப்போதைக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ராதாகிருஷ்ணன் ஐயாவை பற்றி அவர்தான் எனக்கு தமிழ் மேலே காதல் உண்டாக்கிய குரு. அது இன்னொரு முறைக்கு அதை எப்படி என்று விடுத்து சொல்கிறேன். ஆனால் ராதாகிருஷ்ணன் ஐயாவை அது நான் மனதுக்குள்ளே வரைந்து கொண்டு பல காலமாக வரைந்து கொண்டிருந்தேன். வித்தகர் ஐயாவை ராதாகிருஷ்ணன் ஐயாவை சந்தித்த பிறகுதான் நான் வித்தகர் ஐயாவை சந்தித்தேன். அதற்கு முதல் சந்திக்க முடியவில்லை. சரிங்க. இளங்கோ செந்தில். எனக்கு நீங்க அந்த ஐயனார் கோயில் நிகழ்வை பத்தி சொன்னீங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது. எனக்கு அந்த வயது இல்லை, இருந்தாலும் என்னால் அதை உணர முடியுது. ஆனா நான் அதை எப்படி பாக்குறேன்னா, என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் நீங்கள் அந்த இறை அனுபவத்தை நெருங்கி விலகிட்டேன் அப்படின்ற கருத்து நீங்க சொன்னீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ செந்தில் மாதிரி என்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு உலகத்துல இந்த நல்ல கருத்துக்களையும் நல்ல ஒரு இறை பக்தியையும் எல்லாத்தையும் நீங்க இன்னும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பெரிய பணி இருக்குதுன்றதான் எங்க அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையாகவும் இருக்கும்னு நம்புறேன். ஆமா, அதே நிலைதான் எனக்கும். அதை நானும் உணர்கிறேன். ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்கிறது தானே. ஒரு குறிப்பிட்ட இந்த உடம்புல ரத்தம் ஓடுகிற வயதிலே புத்தி வித்தை காட்ட நினைக்கும். அது எல்லாருக்கும் இருக்கிற இயல்புதான். அந்த வித்தை காட்டுகிற இயல்பிலே இப்படி பேச்சு, நான் பிரபல்யமாவது, 1000 பேருக்கு மத்தியிலே பேசுவது, அழைப்பிதழ்களிலே பெயர் பார்ப்பதெல்லாம் ஒரு காலத்திலே ரொம்ப ருசியாகத்தான் இருந்தது.
ஆனால் இப்பொழுதுதான் நான் அதை கூட உணர்கிறேன். அதிலே ஒன்றுமில்லை என்ற உணர்வு மனதுக்குள்ளே பதிந்து விட்டது. அது செய்யக்கூடாது என்பதிலே செய்ய மாட்டேன் என்றும் இல்லை. ஆனால் என்னுடைய தேடல் அதுவல்ல என்பது எனக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு தெரிகிறது. ஆகவே அது ஒரு புறமாக இருக்க, நான் இப்பொழுது தேடுகிற விஷயம் என்றோ எனக்கு கிட்ட வந்து இழந்தேனே என்பதுதான் ஒன்று. ஆனால் எனக்கு ஒன்று நன்றாக தெரியும். நான் அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. என்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னாலே தீர்மானிக்கப்பட்டதல்ல, இறைவனாலே தீர்மானிக்கப்பட்டது. எனக்கு வாய்த்த குருமார்கள் எல்லாரும் உயர்ந்தவர். ஒவ்வொருவரை பற்றியும் நான் 1 மணி நேரம் சொல்ல முடியும். அவ்வளவும் தங்க அனுபவங்கள். அதுபோல எனக்கு வாய்த்த மாணவர்கள் என்னுடைய கொடுப்புறையாலே வாய்த்தவர். நான் இவர்களெல்லாம் வைத்துக் கொண்டு சொல்கிறேன். எனக்கு இங்கேயும் இருக்கிறார்கள் மாணவர்கள். என்னை அவர்கள் நேசிக்கிற விதம் என்பது அது ஒரு எனக்கு ஆச்சரியம். எனக்குத்தானா இவ்வளவெல்லாம் கிடைக்கிறது என்று நானே வியந்து கொண்டது. இதெல்லாம் கடவுள். இல்லாட்டி நான் அங்கேயே செந்தில் கொண்டவர்களெல்லாம் அங்கே, நான் அங்கேயோ இலங்கையின் ஒரு மூலையில் இருந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் எனக்கு உறவு போலத்தான் இன்றைக்கு இருக்கிறார். ஆகவே கடவுள் எல்லாம் சரியான இடத்துக்கு நகர்த்துகிறார் என்பது தெரிகிறது. அவரன்றி ஓரணவும் அசையாதுங்கிறது தான் நானும் நம்புறேன். ஆகவே எனக்கு இப்பொழுதும் நம்பிக்கை, என்னை சரியான இருப்பிடத்துக்கு அவர் கொண்டு போய் சேர்ப்பார். இந்த பிறவியில் நடந்தால் என்ன, அடுத்த பிறவியில் நடந்தால் என்ன, அவரே அது முடிவு செய்து கொள்ளட்டும் என்று நினைத்து கொண்டுதான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். அருமையா அந்த திருவள்ளுவரை பாதிப்பு இல்லாமல் வாழக்கூடியதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் இன்றைக்கு எனக்கு கிடைக்கிற மரியாதை, புகழ், செல்வம், சில பேர் எனக்கு பணம் தந்து சந்தோஷப்படுகிறார்கள். நான் என்னுடைய திருக்குறள் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன், லட்சக்கணக்காக பணம் தந்தாலும் மனதிலே ஒரு ஆதரவு இல்லாத மனநிலையை கடவுள் தந்து விட்டான். அதை நான் கடவுளுக்கும் திரும்ப திரும்ப நன்றி சொல்லுகிறேன். பணம் தேவை இல்லை என்று இல்லை, தேவை இருக்கிறது, அதை பயன்படுத்தலாம். ஆனால் ஒருவர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் 2 லட்சம் தந்தால் உடனே மனம் துள்ளி எழும்புகிற குணம் எல்லாம் இப்பொழுது இல்லை. ஒரு காலத்திலே சும்மா ஒரு இது கிடைத்தால் அப்படி எல்லாம் இருந்தது. அப்படி பொங்கி தணிகிறது. ஆகவே அது சரியான இடத்துக்கு மீண்டும் வரும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் பார்த்து வந்திருக்கிறேன். இல்லை, நீங்கள் இப்போது வாழ்கின்ற வாழ்க்கை வந்து என்னை பொறுத்தவரை திருவள்ளுவர் வழியில பார்த்தோம்னா ஒரு தவ வாழ்க்கை. நீங்க முன்னாடி முயற்சி பண்ணது துறவு. அந்த துறவு அதிகாரத்துல சொல்ற மாதிரி அந்த துறவுன்றது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கே உரியது. அது வந்து நான் அப்படிதான் பாக்குறேன். ஆனா நீங்க அந்த வகையில போகாம தவ வாழ்க்கை வந்தது எங்களுக்கு எல்லாம் பெரிய பாக்கியம். அது உண்மையிலேயே கடவுளே உங்களை வந்து அப்படி அனுப்பி வைத்ததாக நான் நினைக்கிறேன். இப்போ ஒன்றை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும். இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னுடைய வெளிச்ச பக்கங்கள். இன்றைக்கும் இருப்பக்கங்கள் அங்கங்கு மூலைகளுக்குள்ளே இருக்கத்தான் செய்கின்றன. இதை சொன்ன உடனே நான் ஏதோ என்ன ஒரு சூரியன் போல என்னை முழுமையாக நினைத்து விடாதீர்கள். அங்கிருந்து இருக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை, இருள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். இருளை இவ்வளவு வெளிச்சம் தந்தவன் அவனே நீக்குவான் என்ற நம்பிக்கையோடு தான் என் பாதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நான் நேர்மையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுவேன். இல்லை, யாருமே நான் கூட முந்தானத்து ஐயா கூட பேசும்பொழுது நிறைய இந்த தவம் பண்ணும் பொழுதோ இல்ல உங்களை மாதிரி பெரியவர்களை சந்திக்கும் பொழுதும் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நான் யாதும் அறியேன் ஏதும் இல்லை, இதுதான் முடிவா தோணும் இறுதியில போக போக. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க என்ன கேக்குறீங்களா? இல்ல ஐயா, இன்றைய நிகழ்வை நாம் முறையாக நிறைவு செய்து கொண்டு இன்னொரு முறை அடுத்த மற்ற விஷயங்களை ஐயா மூலமாக நாம் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். பயன்படுத்த வேண்டியதில்லை, வேற யாரும் தொடர்ந்து பேசலாம். இப்ப யாரும் தேவை வந்தால் நானும் பேசுறேன். அந்த படங்கள் எல்லாம் ராஜேந்திரன், அந்த படங்கள்லாம் இப்ப பார்ப்போமா அடுத்த நிகழ்வுல பார்ப்போம்? இலக்கண வித்தகர் படத்தை மட்டும் இப்ப என்ன கண்டிப்பா ஐயாவோட பேசுறது இல்லை, ஐயாவோட என்னென்ன பயணம் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த இலக்கண வித்தகர் படத்தை மட்டும் அந்த 6 பேர் இருக்க படத்தை காமிங்க ஐயா. வந்து அது மட்டும் 2 நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் நம்ம இந்த பதிவை. சரி, இதெல்லாம் அரிய புகைப்படங்கள். ஆமா, இது அப்படியே நீங்க ஒரு நிமிடம் சொல்லிட்டதுன்னா அப்படியே நம்ம தலைக்க போறீங்க படங்களுக்கா? ஆமாவே, ஒரு 10 செகண்ட். இருந்த பொழுது என்னுடைய அண்ணன் நானும் எங்களை அப்பா ஸ்டூடியோல கொண்டு போய் எடுத்த படம். அடுத்தது போங்க. இதுவும் அதே ஸ்டூடியோவில எடுத்த படம் தான்.
எங்கள் அப்பாவுக்கு இந்த படம் எடுக்கிறதுலே ஒரு பிரியம். இதெல்லாம் அவருடைய படங்கள். அவர் விதவிதமான போஸ்ல இருப்பார். அப்ப அவருடைய தூண்டுதலில் எடுத்த படங்கள் தான் இதுகளெல்லாம். தாத்தாவே வந்து அப்பாவுக்கு இலங்கை ராஜான்னு பேர் வச்சிருக்காருங்க. நல்ல பேர். என்னுடைய தாத்தாவினுடைய தாத்தாவுக்கு இலங்கை 2 பெயர். அவர் அந்த பெயர் மரபுல தான் அதை வச்சிருக்கிறாங்க. சரிங்க. இது அந்த ஸ்லாபத்திலே நாங்கள் இருந்த பொழுது எடுத்த படம். இந்த கோமாளியாக நிற்கிறது நான். அதே ஸ்லாபத்திலே எடுத்த படம். என் தங்கை பிறந்து கொஞ்ச நாளிலே. இதுதான் நான் அந்த யாழ் இந்து கல்லூரியிலே விஞ்ஞான சங்கத்துக்கு தலைவராக இருந்தேன். அதிலேயே நான் எடுத்த படம். என்னுடைய அதிபர் பக்கத்தில் இருக்க அதிபர் ஆசிரியர்கள் பின்னாலே இருக்கு நண்பர். சரிங்க. இதுவும் இந்த கல்லூரியிலே படித்த பொழுது எங்களுடைய நண்பர் புறம் சேர்ந்து ஒரு ஸ்டூடியோல போய் எடுத்தோம் அந்த படம். இந்த நண்பர்கள் யாராவது இன்னும் உங்களோட தொடர்புல இருக்காங்களா? இன்னும் இருக்கிறார்கள், தொடர்புல இருக்கிறார்கள். அதுல இந்த வழக்கறியிலே ஒரு மெலியவர் இருக்கிறார். அம்புக்குறியால் மற்ற பக்கத்துக்கு வாங்க. கீழே உட்கார்ந்து இருக்கிறவர்களே கடைசியானவர். அந்த வெள்ளை லான்ச் போட்டிருக்கிறவருக்கு பக்கத்திலே. அவருக்கு பேர் ஜமீல் என்று என்னுடைய இஸ்லாமிய நண்பன். முதல் எனக்கு நண்பன் அவன் தான். அந்த துன்பம் போன வாரம் கொரோனாவிலே அவன் இருந்து போனான். அந்த போன முதல் படத்துக்கு போங்க. இல்ல இந்த படத்தை கொஞ்சம் பெருசா காட்டுங்க. இல்ல அதே அடுத்த படம் பெரிதுபடுத்தி காமிங்க. இதுல அந்த வெள்ளை ஷர்ட்டோடு இருக்கிறவர் நேர் பின்னாலே இருக்கிறவர் தான் குமாரதாசன். எங்க கம்பன் கழகத்தினுடைய செயலாளர். என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபட்டவர். பிறகு என் தங்கையே அவர் தான் திருமணம் செய்தார். இப்ப ஆஸ்திரேலியால இருக்காரு. வகுப்புக்கு கூட சில நேரத்துல வருவார். ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாங்க, பாத்துங்க. மேல போகலாம். இது ராதாகிருஷ்ணன் ஐயா முதல் யாழ்ப்பாணத்துக்கு வந்து 3 நாட்கள் பேசிவிட்டு தலைமன்னார் ஊடாக இந்தியாவுக்கு புறப்பட போகிறார். அப்போ புறப்பட வழி அனுப்புவதற்காக வந்து எல்லாருமாக சேர்ந்து எடுத்த படம். இது அதே படம் தான் நினைக்கிறேன். பார்த்தோம். இதுதான் அந்த இந்து காலேஜ் சொன்னீங்க இல்லையா? இந்து காலேஜிங்க. இந்து கல்லூரி. எங்களுடைய 3 அதிபர்கள் இதில் இருக்கிறார்கள். முன்னாலே நான் படித்த 3 அதிபர்கள். அதுல இந்த வேட்டி சாலையோட இந்த ஒரு பெண்மணிக்கு பக்கத்தில் அவருடைய மனைவி ஆளுமையினுடைய சிகரம். அவரிடம்தான் நான் ஆளுமை கற்றதென்றால் அவரிடம்தான். வித்தியாசமான மனிதர், இரும்பு மனிதர். ஒரு முறை ஒரு விளையாட்டு போட்டி நடந்த போது 3 பேரும் வந்திருந்தார்கள். அவர்களோடு நாங்கள் எடுத்த படம் இது. இதிலே எனக்கு பின்னாலே நிற்கிறவர்களே அந்த கடைசிக்கு முதலாக நிற்கிறவர் தான் எங்கள் டாக்டர் ரத்னகுமார். கடைசியா ஒரு புள்ளி ஷேப் போட்டவருக்கு பக்கத்திலே ஒருவர் நிற்கிறார் பாருங்கள். அந்த 3 பேர். ஆமாங்கய்யா. அவர் அந்த அம்புக்குறியால தொடர்ந்து ஐயா தலை மட்டும் அங்க போகுது. இவர் என்ன இங்க இந்த பக்கம் மற்ற பக்கம் இந்த 2வதா நிற்கிறவர். இந்த கரையில இருந்து 2வதா நிற்கிறவர். மேல போங்க. இந்த அவர் இல்ல உள்ள நிற்கிறவர் இல்ல வெளியில நிற்கிறவர். இவர் தான் எங்களுடைய டாக்டர். அந்த காலத்து போல பெல் பாட்டம் ஸ்டெப் கட்டிங். இதுதான் முக்கியமானது. இவர்தான் வித்தகர் ஐயா. முதல் படத்துல இருக்கிறவர் தான் வித்தகர் ஐயா. நீங்கள் இதை பார்த்து விட்டு அவர் இப்படி எல்லாம் நீட்டா இருப்பாருன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் அவருக்கு நாங்கள் விருது கொடுத்தோம் எங்கள் கம்பன் விழாவிலே. அவரிடம் ஒரு போட்டோ இல்லை. அவரை ஒரு கார் பிடித்து ஏற்றி கொண்டு போய் அவருக்கு நாங்களே இப்படி எல்லாம் சால்வை போட்டு ட்ரெஸ் பண்ணி ஸ்டுடியோல வச்சு எடுத்த படம் இந்த படம்.
இப்ப இதுல முதலாவது தான் வித்வான் வேலன், இந்த அம்புக்குறியாலை தொடுகிறவர் தான். மேலே கம்பன் அடிப்பொடி, கீழே இருக்கிறவர் தான் தேவன், ஆசிரியர் தேவன். மேலே இருக்கிறவர் தான் இந்த கால்சோம் இல்லாத ஆசிரியர் என்று சொன்னேனே, அவர் சிவராமலிங்கம் பிள்ளை. கீழே இருக்கிறது என் குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன். இது எனக்கு பெரிய ஒரு வியப்பா இருக்குது. எந்த ஒரு மாணவரும் தன்னுடைய ஆசிரியருடைய படங்களை தொகுத்து இல்லத்துல வச்சிருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு அவர்கள் இழந்த உணர்வே இல்லைங்க. அவர்கள் என்னோடு இருக்கிற மாதிரி தான் நான் நினைத்துக் கொள்வேன். எனக்கு அது இன்றைக்கும் நான் அவரோட ஊடாட்டமாகத்தான் இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. படங்களை வைத்திருப்பது மட்டுமில்ல இளங்கோ ஐயா, இந்த நிகழ்வோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா, ஐயாவோட பூஜை அறையில நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற 2 பேருடைய பாத அணிகள் இருக்கும். தாம்பால தட்டுல வச்சு நடுவுல சிவன் இருப்பாரு, முன்னாடி தாம்பால தட்டுல ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய திருவடிகள் பாத ரட்சைகளும் கம்பனடிப்பொடி ஐயாவுடைய பாத அணிகளும் அங்க வச்சு பூஜையில இருக்கும். எங்களுக்கு முதல் முறையா அதெல்லாம் பார்த்து சிலிர்த்து போச்சு. நீங்க படங்களுக்கு பார்த்து வியந்துட்டு இருக்கீங்களே, அந்த திருவடிகளை பார்த்தா என்ன சொல்வீங்க? அந்த திருவடிகளை என்னைக்குமே நம்ம மனசுல நிக்க வச்சுக்கிட்டு, எல்லா குருமார்களையும் மனசுல நினைச்சுக்கிட்டு, ஐயாவோட குருமார்கள் ஐயாவுக்கு அருள் செய்த ஐயனார் துவங்கி எல்லாருடைய திருவடிகளையும் நீங்க மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்வதற்கு மனம் உவக்கிறது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற அந்த வரிசையை ஐயா மிகச்சிறப்பாக நீங்க வச்சிருக்கிறேன்னு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்த ஒரு முறை எல்லா நிலைமைகள் சரி வந்தா இலங்கைக்கு வந்தா இங்க வாங்க, எங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அழைச்சிட்டு வாங்க எல்லாரும். கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சி என்னோட முடிவு பண்ணிக்கோ. அடுத்தது நம்ம பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் இருக்குங்க. அது ஏன்னா ஐயாவுடைய இல்லறம் மாதிரி அடிக்கடி சொல்லுவீங்க. இல்லறம் எப்படி இருக்கும், அந்த இல்லறத்துல வீடுதான் அன்பை பெருக்கக்கூடிய இடம், வீடுதான் தியாகத்தோடைய இருப்பிடம் சொன்னீங்க. தந்தையார் பத்தி சொன்னீங்க, தாயார் பத்தி சொல்ல வேண்டியது இருக்குது, உறவுகளை பத்தி சொல்ல வேண்டியது இருக்குது, நட்புகளை பத்தி சொல்ல வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இல்லறவியல். அடுத்தது துறவரவியல். ஐயா துவராடை எந்த பருவத்துல போட்டீங்க நீங்க, அதெல்லாம் போட்டது நீங்க சாரம் கட்டிருக்கீங்க, வேற மாதிரி உடுப்புலாம் இருக்கீங்க. எப்ப இது வாழ்க்கையில வந்தது, இதெல்லாம் நம்ம மீண்டும் வேற ஒரு நிகழ்வுல கண்டிப்பா ஐயா பத்தி இதை பதிவு பண்ணியாலும் பலருக்கும் பயனுள்ளதா இருக்கீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இளங்கோ வலைத்தமிழ் சார்பாகவும் வள்ளுவர் கோயில் குடும்பம் கற்கை கசடார கட்டளை இது 3 பேரு தான், வேற வழிய நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான் ஐயா, அறம் தான். அந்த அறத்தின் அற வழியில போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விளக்கா இருந்து வழிகாமிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு எங்க மூவரின் சார்பாக எல்லோரின் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறீங்க. நன்றி, வணக்கங்க. நன்றிங்க ஐயா, வணக்கம்.